அப்படியே ஸ்டார்டிங்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நைட்டும் பகலும் வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. பார்த்தா டைம் பார்த்தா 4:25. இன்னுமாடா என்ன வீட்டுக்கு அனுப்பாம நீங்க வந்துட்டு என்ன வச்சு வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்புலேயே எந்திரிக்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வேற யாரும் டாக்டர் இல்லை, நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு பார்க்க வேண்டிய நிலைமை. ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பா எந்திரிச்சு வந்தா ஹாஸ்பிட்டலே சோனி இருட்டா இருக்கு. என்னடா இது இவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து உள்ள வந்துட்டு அந்த பேஷண்ட் இருக்க ரூமுக்கு போனா ஆக்சுவலி அந்த இடத்துல நிறைய எலும்பு கொடுங்களா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ எலும்பு கொடுங்களா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு பின்னாடியே போயிட்டே இருக்க. அப்போ ஒரு கை வந்து நம்ம ஹீரோயின் மேல படுது. அந்த கையில ரத்தமா வேற இருக்கு. ஹீரோயின் கடுப்பா என்ன பண்ணாங்க, எவன்டா அது யா மேல அட்டாக் பண்றதுன்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. சோ இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அப்படியே நம்ம ஹீரோ தூக்கி கீழே பட நம்ம ஹீரோயின் அச்சோ நீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபாப் ஐடல் மாதிரி ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்துட்டு ஒரு பெரிய ஆர்மியே வச்சிருக்க நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ்ல ஒரு பெரிய வந்துட்டு மியூசிஷியன். ஸோ வந்துட்டு ஒரு சிங்கர் மியூசிக் எல்லாமே நம்ம ஹீரோ வந்துட்டு பிளே பண்ணுவார். இப்போ நம்ம ஹீரோடைய ஃபேன்கள் கூட தான் நம்ம ஹீரோயின். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அச்சோ ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க டாக்டர்ன்றதை மறந்தே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ரேட் டான்ஸ் ஆடுற மாதிரி குட்டியா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹாய் நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மயக்கிற மாதிரி பக்கத்துல வரப்ப கால் தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. போட்டிருக்கிறது ஹீல்ஸ் இல்லையா, அப்படியே கால் வலிக்கு போய் கீழே விட நம்ம ஹீரோ பாக்குறாங்க, ஏமா பொண்ணு நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அவருடைய கையை கொடுத்து ஹீரோயினை காப்பாற்றலாம் ட்ரை பண்றப்ப ஹீரோயின் அவர் கையில அடிபட்டு இருக்கிறது தெரியாம அந்த கையை பிடிச்சி வந்துட்டு பெசஞ்சு எடுக்கிறாங்க சப்பாத்தி மாவு மாதிரி. ஹீரோ கடுப்பாய் அம்மா கட்டு போடுமா எனக்கு வர கான்சர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ இங்க இருந்து போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமா கேட்க, ஆமா இன்னைக்கு ஒரு மியூசிக் வந்துட்டு ஒரு இது இருக்கு ஷோ இருக்கு நான் போகணும்னு சொல்ல, வா உங்க ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு வந்துட்டு லக்கியானவங்கள அப்படின்னு சொல்லல, நானும் உங்களுடைய ஃபேன் தான் அப்படின்னு ஹீரோயின் மொனமனக்க, எனக்கு தெரியும் நீங்களும் என்னோட ஃபேனா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்தாங்க கான்சர்ட்கான 2 டிக்கெட் இருக்கு, ஸோ இன்னைக்கு நைட்டு தான் கான்சர்ட் நீங்க வரீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட டிக்கெட்டை கொடுக்க நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. வா நான் இன்னைக்கு என்னோட வந்துட்டு ஐடலோடைய கான்சர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிட்டு அங்கிருந்து வந்து நம்ம ஹீரோடைய கான்சர்ட்டுக்கு போலாம் ட்ரை பண்றப்ப ஒருத்தவங்க பிடிச்சி நம்ம ஹீரோயினை இடிச்சு விட்டுட்டான். ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்தது. ஹீரோயின் அதெல்லாம் பொறுக்கி எடுத்து ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிட்டு அப்படியே அவசரமா வெளியே வராங்க. வந்து பார்த்தா ஒரு கேபை கூட காணும். ஐயோ என்னடா இது இந்த நேரத்துல கேபு கூட கிடைக்கலையேன்னு சொல்லி பார்க்க லாஸ்டா ஒரே ஒரு கேபு கிடைக்குது. ஹீரோயின் அந்த கேபுக்குள்ள ஏறி உட்கார எஃப்எம்ல சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு மெட்ரோ ஷவர் வரப்போகுது, அதனால யாரும் வெளியே வராதிங்க, ஏன்னா மெட்ரோ ஷவர் உங்க மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களோட உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆனா அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்படியே கார்ல நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப கார் போயிட்டு ஏதோ ஒரு பொருள் மேல டங்குன்னு இடிக்குது. நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா கார்காரன் அதாவது அந்த கேப்கான யாரோ சைக்கிள்ல போயிட்டு இருந்த ஒருத்தவனை இடிச்சிட்டாம்பல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு ஐயோ மேடம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நீங்க இங்க எப்படியாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடிச்சான்ல தெரியுமா அந்த கார்கார அவனை தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை நடு ரோட்லயே விட்டுட்டு போவேன். இப்ப அந்த அடி வாங்கின வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்ல வந்திருப்பாம்பல இருக்கு. அந்த சைக்கிள் கீழே கிடக்க நம்ம ஹீரோயின் நான் சைக்கிள்ல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய செஸ்ட் கிட்ட ஏதோ ஒரு லைட் ஒன்னு எரியற மாதிரி இருக்கு. அப்ப மெட்ரோ ஷவர்லாம் ஒன்னொன்னா வந்து விழுந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அந்த மெட்ரோ ஷவரை பாக்குறாங்க பாருங்க. அப்படி பாக்குறப்ப அவங்களுடைய சைக்கிள் போயிட்டு ஒரு இடத்துல மோதி ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல போத்துன்னு விழுறாங்க. அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போல இருக்கு. ஹீரோயின் அப்படியே வந்துட்டு அரை மயக்கத்தோட என்னடா இது கான்சர்ட்டுக்கு போகணும்னு நினைச்சனேன்னு சொல்லிட்டு கண்ணை மூட இப்ப ஹீரோயினோட சோல் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மேல போகுது. போற சோல் அந்த மெட்ரோ ஷவர்ல இடிச்சு அந்த மெட்ரோ ஷவர் ஹீரோயினோட சோலை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது டைம் டிராவல் பண்ணி அந்த மெட்ரோ ஷவர் நம்ம ஹீரோயினை 33 அதாவது 33வது செஞ்சுரி கொண்டு வந்துட்டு இருக்கு. 33வது செஞ்சுரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசர்கள் எல்லாம் கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபுட்பால் கேம் தான், ஆனா தண்ணிக்குள்ள இருந்து ஃபுட்பால் விளையாடுறது போல இருக்கு. இங்கதான் நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். சோ ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ராஜாவுடைய பையன் தான். சோ ராஜா அடுத்த ராஜா நம்ம ஹீரோன்றனால மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு மரியாதை கொடுக்குறாங்க. சோ ஆக்சுவலி என்னன்னா இந்த ராசிகள்லாம் இருக்கு தெரியுமா, அந்த ராசிகளுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வந்துட்டு ராஜான்ற மாதிரி கணக்கு இருக்கு போல இருக்கு. இப்ப ஹீரோ விளையாடிக்கிட்டே இருக்கா, அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஹீரோ தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கெல்லாம் கத்த. இப்ப ரெண்டாவது ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ஆக்சுவலி வந்துட்டு இவனுக்கான ஒரு பவர் இருக்கு. எல்லாருக்குமே இங்க இருக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பவர் இருக்கும். இவனுக்கான பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் நிஞ்சா மாதிரி செம்ம ஸ்பீடா ஓடுற ஆள் போல இருக்கு. அதனால இவனை நிஞ்சா ஸ்பீடுன்னு கூப்பிட்டுலாம். இந்த நிஞ்சா ஸ்பீட் நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்க. இன்னொருத்தவனை காமிக்கிறாங்க. இவன் யாருன்னா பறவைங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கான். இவன் யாருன்னா இவனுக்கு அனிமல்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் தெரியும் போல இருக்கு. அவனையும் நம்ம அனிமல் லாங்குவேஜ் தெரியவன்றே சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இன்னொருத்தர் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வராரு. அவர் யாருன்னா அவர் தான் நம்ம ஹீரோடைய அங்கிளா. சோ அங்கிள்னு சொன்னா எப்படிப்பா நம்புறது, நல்லா இளமையா இருக்காரு அதானே சொல்றீங்க, சரி வாங்க நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டிராமாக்குள்ள போலாம். இப்ப அந்த அங்கிள் வந்துட்டு என்ன ஹீரோ விளையாடுறத பாக்குறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் யாருன்னா இந்த நிஞ்சா ஸ்பீடு காரனும் இந்த அனிமல் லாங்குவேஜ் தெரிஞ்சவரும் இந்த அங்கிளுக்கு கீழே இருக்கவங்க. அங்கிளுக்குன்னு சொல்லிட்டு தனியான ராஜ்யம் கூட ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ இப்ப விளையாடிட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ஃபுட்பால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து அங்கிளுடைய ஒரு டீ குடிக்கிற கப்பல இடிச்சு அந்த டீ குடிக்கிற கப்பு கீழே விட அங்கிள் அதை எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அங்கிளுக்கு என்ன பவர் இருக்குன்னா ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இருக்கிறப்ப அந்த பாலை எடுக்கிறப்ப நம்ம அங்கிளுக்கு வந்துட்டு ஹீரோயினோட நினைப்பு
ஞாபகம் வருது. ஹீரோயினை வந்துட்டு ஏதோ ஒரு அடிப்பட்ட இதுல தூக்கிட்டு போற மாதிரியும் ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரியும் இந்த அங்கிளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல நடக்க போறதெல்லாம் தெரிய இந்த அங்கிள் என்ன பண்ணாரு, அந்த பாலை தூக்கி போடுறாரு பாருங்க. அப்படி தூக்கி போடுறப்ப அந்த பால்ல நம்ம ஹீரோயினுடைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா உயிர் வந்துட்டு அந்த பால் மேல விழ வர ஹீரோ பால் வந்து விழுந்துச்சே தண்ணிக்குள்ளன்னு சொல்லிட்டு போயிட்டு பாலை எடுக்கலான்னு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் கிடக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை மேல தூக்கிட்டு வந்தா நம்ம ஹீரோயின் வாவ் என்ன பண்றீங்க நீங்க இங்க கான்சர்ட்டுக்கு போகாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க யாருமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க இது மாதிரி என்ன தெரியலையா உங்களுக்கு, இப்பதானே நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், ஆமா இது என்ன குடுமி போட்ட கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கொண்டையை டச் பண்ணலான்னு வரப்ப நம்ம ஹீரோயினை கவுத்து போட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கப்பட்டே விழுந்துறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே பாய பொழந்து பார்த்துட்டு இருக்க. அங்க இருந்தவங்க எல்லாருமே இதை ஏதாவது ஸ்பை கேலா இருப்பாலும் இவளை நம்ம வந்துட்டு கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவன் யாரு, நான் பின்னாடி ஒருத்தவன் சொல்லி அதாவது அவன் யாருன்னா பின்னாடி போக போக சொல்றேன், அவனும் நம்ம ஹீரோடைய பக்கம் இருக்கிற ஒரு ஆளு தான். இப்ப ஹீரோ என்ன பண்ணா, இந்த பொண்ணை நம்ம சாகடிச்சலாம், இந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல, இவளோட ஷூ லேஸ் எல்லாம் பார்த்தா இந்த லேஸ் எல்லாம் வச்சு நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய அங்கிள் என்ன பண்ணாரு, அவருக்கு தான் ஃபியூச்சர்லாம் தெரியும் இல்லையா, அவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு இவ என்னுடைய சமஸ்தானத்துல வேலை செய்யற பொண்ணு, அதனால என்னுடைய வேலை செய்யற வந்துட்டு ஒரு மெய்டை வந்துட்டு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்ல. ஆக்சுவலி ஹீரோக்கும் ஹீரோடைய அங்கிளுக்கும் ஆகாது போல இருக்கு. என்னன்னா ஹீரோக்கு தனியா ராஜ்யம் இருக்கு, ஹீரோடைய அங்கிளுக்கும் தனியான ராஜ்யம் இருக்கு. ஆனா ஹீரோ இன்னும் முழுசா ராஜா ஆகல இல்லையா. சோ அதனால அந்த அங்கிள் சொல்ற பேச்சை நம்ம ஹீரோ கேட்டுதான் ஆக வேண்டியதா இருக்கு. இப்ப ரொம்ப ஹீரோ கடுப்பாயி அவனுக்கு கீழே 2 பேர் இருக்காங்க. அவனுங்கள்ட்ட போயிட்டு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல, எங்க அங்கிள் அவங்களுடைய சமஸ்தான வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. அதனால நீங்க 2 பேருமே போயிட்டு அந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்றத வந்துட்டு நம்மளுடைய ஜெனரலை வச்சு சீக்கிரமா கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவனுங்க என்ன பண்ணானுங்க, அவனுங்கள்ல இருந்து ஒரு ஆள் போயிட்டு என்ன பண்ணா, ஹீரோவுடைய ஆளுன்னு வச்சுக்கலாமே. சோ ஹீரோவுடைய ஆள் போயிட்டு ஜெனரலை போய் பாக்குறாங்க. இந்த ஜெனரலுக்கு என்ன பவர் இருக்குன்னா, சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அட்டாக் பண்ண வராங்கன்னா இவர் தனக்கு தானே ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டு அந்த அட்டாக்கை வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருவாரு. இப்ப கூட வந்துட்டு நிறைய சோல்ஜர்ஸ்லாம் இவர் மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லம்பு விட்டுட்டு இருக்கா. அந்த வில்லம்பையும் அந்த ஷீல்டு வந்துட்டு தொலைச்சிட்டு போகும் இல்ல. இப்ப எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. இன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஆள் வந்து ஹீரோயினை பத்தி கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னாரு ஹீரோ அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதானே, இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர், நான் இப்ப போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரல் என்ன பண்றாரு, ஹீரோவுடைய அங்கிளுடைய இடத்துக்கு போறாங்க. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த அங்கிள் தானே கூட்டிட்டு வந்திருக்காரு அவருடைய வந்துட்டு அரண்மனைக்கு. இப்ப ஹீரோயின் மயங்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு எப்ப இவங்க எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உத்து பாத்துக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க பாருங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு பேன்னு கத்திடுறாங்க. பிளஸ் அவங்க ட்ரெஸ் வேற பாக்குறாங்க. என்ன ட்ரெஸ் இது, என்ன கேட்காம இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஏதாவது ஷூட்டிங் கீட்டிங் நடக்குதா, என்ன நடிக்கிறதுக்கு கூட்டு வந்தீங்களா, யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இங்க இருந்து வெளியே போக கூடாது, நீங்க இங்கே தான் இருக்கணும்னு சொல்ல. நீ யாருமா என்ன இங்க உள்ள இருக்க சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் என்ன வெளியே விடுமா, நான் இல்லைன்னா உன் மேல கேஸ போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லாடெல்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கா ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து வெளியே போகணும், என் பேக முதல்ல குடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா. அந்த பொண்ணு வெளியவே விட மாட்டேன்றா. நம்ம ஹீரோயின் ஐயோ இங்க இருந்து முதல்ல எப்படியாவது தப்புச்சாவணுமேன்னு சொல்லிட்டு என்னோட பேக முதல்ல எடுத்துருவாமா அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயினோட பேக்குள்ள இருக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்பயுமே அவங்க கையில வந்துட்டு ஒரு ஷாக் ப்ரூஃப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ் எதுக்குன்னா ஹீரோயினை யாராவது டச் பண்ண வந்தாங்கன்னா அந்த டிவைஸை வச்சு அவங்க அட்டாக் பண்றதுக்கு தான் ஹீரோயின் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த டிவைஸை காமிச்சு அந்த பொண்ணை வந்துட்டு பாத்தீங்கன்னா கதற விடுறாங்க நம்ம ஹீரோயின். அந்த பொண்ணு வெளியே ஓடி வந்து ஐயோ அந்த பொண்ணு ஏதோ கையில வச்சிருக்கா அப்படின்னு சொல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஐயோ இவங்கெல்லாம் பைத்தியக்கார பசங்களா இருப்பானுங்களோ அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கத ஜெனரல் பாக்குறாரு. என்ன இவங்க எல்லாரும் ஓட்டப்பந்தயம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல ஒரு சோல்ஜர் வந்துட்டு இருக்கான். அவனுடைய கையில 2 பூந்தொட்டி இருக்கு. ஹீரோயின் ஓடி வரப்ப அந்த சோல்ஜர் இடிக்கிறாங்க பாருங்க. அந்த பூந்தொட்டி ஓடி போய் கரெக்டா ஜெனரல் மேல விழ வர ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று இது வச்சிருப்பாரு இல்லையா, அவருடைய பவரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ண. ஆனா வந்துட்டு ஹீரோயின் தள்ளி விட்டு அந்த பூஜை அடி போயிட்டு அவரோட மண்டை மேலே விழுது. ஆக்சுவலி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால அங்க இருந்தவங்க ஐயோ ஜெனரலுடைய ப்ரொடெக்ஷனே வேஸ்ட் ஆயிடுச்சு, ஜெனரலுடைய பவர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜெனரலுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. பொண்ணு மறுபடியும் பூந்தொட்டியை மேல தூக்கி போடுன்னு சொல்ல. ஹீரோயின் ஆல்ரெடி மண்டையில ரத்தம் வந்துட்டு இருக்குடா வேணாண்டா அப்படின்னு சொல்ல. அட தூக்கி போறியா இல்லையா அப்படின்னு அந்த ஜெனரல் கத்த. நம்ம ஹீரோயின் போய் தொல்லடா சொட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூந்தொட்டியை தூக்கி போடுறாங்க பாருங்க. அந்த ஜெனரலும் ப்ரொடெக்ஷன் ஆன் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட பவர் ஆன் பண்ணா. ஆனா அது ஒர்க் ஆகல. ஏன்னா ஹீரோயின் தூக்கி போட்டா அது ஒர்க் ஆகாது போல இருக்கு. அது என்னன்றது போக போக தெரியும். அந்த ஜெனரலுடைய மண்டை மேலே பட அவ்வளவுதான். கிங்கும் இப்ப அந்த இடத்துக்கு லாங்குவேஜ் கிங்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிஞ்சா கிங்கும் வந்துடுறாங்க. 2 பேருமே வந்து அந்த ஜெனரலை செம்மையா கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் எப்படி இங்க வந்தேன், இங்க இருக்கவங்களா என்ன பைத்தியமா, என்ன இந்த மாதிரி மொழி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நான் யாரு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க. ஏமா அந்த ரூமுக்கு போ, உனக்கான ஆன்சர் எல்லாம் கிடைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் கிங் சொல்ல நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோடைய அங்கிள் உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்க ரொம்ப பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்ல. முதல்ல நீ யாருமா சொல்லுமா அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அவங்களுடைய பேரை சொல்றாங்க. அப்படியா சரி ஓகே நீங்க வந்து கிளம்புறதா இருந்தா கிளம்பலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, என்னது இது இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின், ஆமா இது என்ன செஞ்சுரின்னு கேட்க, இது 33 செஞ்சுரின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பாக்குறப்ப இப்ப ஹீரோடைய அங்கிள் கிட்ட நிறைய பேர் சாப்பாடுலாம் கொண்டாந்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், நான் வேணா இங்க வந்து சாப்பிட்டுட்டு போவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, அவரும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு இங்க ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அந்த ஜெனரல் செம்மையா அடி வாங்கிட்டு தலையில எல்லாம் கட்டு போட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்தா ஹீரோ செம்ம கடுப்பாயி, உன்ன அந்த பொண்ணை பத்தி போய் கண்டுபிடிச்சு வான்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டா நீ வந்திருக்க, ஏன் உன்னோட பவர் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் பிடிச்சி நம்ம ஹீரோ திட்ட, இல்ல அரசே இந்த மாதிரி ஜெனரல் வந்துட்டு உண்மையா நான் போய் சொல்ல, நான் வந்துட்டு சொல்றது உண்மைதான், என்னோட பவர் அந்த பொண்ணு முன்னாடி ஒர்க் ஆகல, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய அங்கிளுடைய மெய்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்ல, ஹீரோ நீ கண்டுபிடிச்ச விளக்கெல்லாம் போதும், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனதுக்கு அப்புறமா இப்ப இன்னொரு கேரக்டர், ஆக்சுவலி நான் சொன்னல அப்புறமா சொல்றேன் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு அவனை காமிக்கிறாங்க. இவன் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்னு கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலி இவனும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கிங் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனை நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லி ஹீரோ சொல்ல, இப்ப இங்க ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு லெக் பீஸா காணாம போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போய் என்னடா இது ஒவ்வொரு லெக் பீஸா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கீழே ஒளிஞ்சு பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு அந்த லெக் பீஸ் எல்லாம் எடுத்து திருடி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு, ஏன் சாப்பாடையா நீ திருடி சாப்பிட்ற, ஏன் குட்டி பொண்ணு நில்லு, குடி சைத்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் துரத்திக்கிட்டே அந்த பொண்ணை போவ. அந்த குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில இருந்து வெளியே போற ஒரு செவுருல ஒரு குட்டி ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா வெளியே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவுல மாட்டிக்கிறாங்க. இப்படியும் போக முடியாம அரண்மனைக்கு வெளியவும் போக முடியாம உள்ளேயும் போக முடியாம மாட்டிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய அங்கிளும் அதுக்கப்புறமா லாங்குவேஜ் கிங் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஞ்சா கிங் இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அங்கிள் ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க, இந்த பொண்ணையும் பாத்துக்கோங்க. இவர் வந்துட்டு அங்கிளுடைய ஸ்பைன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இந்த அங்கிளுடைய ஸ்பை வந்துட்டு அங்கிள் என்ன பண்ணாரு, ஸ்பை கிட்ட அந்த பொண்ணை போயிட்டு ரிலீஸ் பண்ணி விடுன்னு சொல்ல, அந்த பொண்ணு ஏறி வந்து நம்ம ஹீரோயினை ஒரே எத்து, அவ்வளவுதான் ஹீரோயின் வெளியே வந்து விழுந்துறாங்க. எவடியா என்ன தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே வெளியே வராங்க. அப்படியே மார்க்கெட்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு, வாவ் இந்த இடம்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டகத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கக்குள்ள ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று நடக்குது போல இருக்கு. என்ன ஃபெஸ்டிவல்னா ஒரு பப்பட் பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பொம்மையை பொண்ணுங்கள்லாம் ஏதாவது ஒரு பசங்க மேல தூக்கி போட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த பசங்களை அந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த டிராமால நிறைய கேரக்டர் இருப்பாங்க, நீங்க இன்னும் கவலைப்படாதீங்க, போக போக உங்களுக்கே பரிச்சயம் ஆயிடும் அந்த கேரக்டர்லாம். இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆனா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. இப்ப ஹீரோடைய அம்மா தான் உட்காந்து என்னோட பையன் பாருமா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவள ஹீரோட ஃபியான்சின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? சோ இவளுக்கு ஏன் நம்ம ஹீரோவை பிடிக்கலனா, ஹீரோ வந்துட்டு எங்கேயுமே சிரிக்கவும் மாட்டான், வந்துட்டு ரொம்ப ரூடா இருப்பான், ஒரு மாதிரி முகத்துல சிரிப்பே வராம இருந்தா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் சொல்லுங்க? இன்னொரு பக்கம் அப்படியே மார்க்கெட்ல காமிக்கிறாங்க. மார்க்கெட்ல பொண்ணுங்க எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பசங்க மேல வந்துட்டு அந்த டால்ஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்க. இப்ப அங்க வர டால்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லூசு பையன் பிடிச்சிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய தம்பி. இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிங் தான். சோ இப்ப இவன் என்ன பண்ணா, ஹே பொண்ணுங்களா உங்களுடைய டால்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, இந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாம் செம்ம குஷியா இருக்காங்க. அதுல ஒரு ஒல்லியான பொண்ணு குண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஹீரோடைய தம்பி கிட்ட வந்து எங்க டால்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டீங்க, அதனால நீங்க எல்லாருமே எங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, இல்ல யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ண போறீங்களா, இவ இங்கி இவ பிங்கி இவ பாங்கி நான் மிங்கி அப்படின்னு சொல்ல, அடியை போங்கடி குண்டிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு ஹீரோடைய தம்பி அந்த டால் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஐயோ நான் இல்லைன்னு சொல்லிட்டு ஓட அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோடைய தம்பியை துரத்தி பிடிக்க ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் முடிச்சு போச்சு, சீக்கிரமா இங்க வந்து போகணும், நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சோ ஹீரோ பார்க்கறதுக்காக வராங்க. சோ என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அரண்மனைக்குள்ள போறாங்க. அப்படி போறப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டேன்றாங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு இது அதாவது டோக்கன் இல்லைன்னா உங்களை உள்ள போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அலேக்கா தூக்கி அப்படியே வெளியே விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டே உள்ள ஒருத்தவன் சிங்கர் இருக்காண்டா, அவனை கூப்பிட்டு நான் வெளியே போயிடறேன்டா, என்ன விட்டுருங்கடான்னு சொல்ல. ஆனா அவங்க எல்லாம் தூக்கி நம்ம ஹீரோயினை வெளியே போட ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. அப்படி போறப்போ நம்ம ஹீரோடைய ஸ்பை ஒருத்தவர் இருக்கா இல்லையா, சோ ஹீரோயின் மேல கண்ணு வைக்க சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்காது. நம்ம ஹீரோயின் கவனிச்சிட்டாங்க, யாரா இவன் நம்மளையே குறுக்குறுன்னு பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க. அந்த ஸ்பை கொஞ்ச நேரம் அப்படியே மறையறான் பாருங்க. இப்ப ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சோ அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா தெரியுமா, அதாவது அங்கிளுடைய ஸ்பை, அவளுமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கா. ஏன்னா அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு ஹீரோயின் எங்கெல்லாம் போறா அவளை கவனின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஸ்பை பொண்ணும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பை பையனும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. என்னன்னா ஹீரோவுடைய ஸ்பைக்கு இந்த ஸ்பை பொண்ணு மேல ஒரு அங்கிளுடைய ஸ்பை என்ன பண்றா, ஹீரோவுடைய ஸ்பையை பார்த்து எங்கடா அவன் கேட்க, ஹாய் செல்லோ எப்படி இருக்க அப்படின்னு கேட்க. ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டு கம்யூனிட்டியுமே, அதாவது நம்ம ஹீரோவுடைய கம்யூனிட்டியும் வேற, இந்த அங்கிளுடைய கம்யூனிட்டியும் வேற இல்லையா. அங்கிளுக்கு கீழே வேலை செய்யறதுனால இந்த பொண்ணை வந்துட்டு இவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பாவரா, அந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வா நம்ம போயிட்டு அவளை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போவேன். இன்னொரு பக்கம் பொண்ணுங்க எல்லாம் ஹீரோவுடைய தம்பியை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க தெரியுமா. ஹீரோவுடைய தம்பிக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஆக்சுவலி அவன் வந்து பாத்தீங்கன்னா க்ளோனை உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா உருவாக்கி அதே இடத்துல விட்டுட்டு அவன் வந்துட்டு ஒரிஜினலான நம்ம ஹீரோவுடைய தம்பி அவன் கிட்ட இருந்து, அதாவது அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தெல்லாம்
தான் தப்பி ஒரு பீரோக்குள்ள ஒளிஞ்சதுக்காக வரான். அங்கதான் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அந்த 2 ஸ்பைங்களுக்கு வந்துட்டு பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. யாரா நீ ஃபர்ஸ்ட் வெளியே போடான்னு கத்த. அட இருமா என்னையே பொண்ணுங்க துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்ல, அட என்னையே 2 பேர் துரத்துறாங்க, பேசாம நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, சோ ஹீரோடைய தம்பி கிட்ட ஒரு ஐடியாவை கேட்க சொல்றாங்க. அதை கேட்டவொடனே ஹீரோடைய தம்பியும் வாவ் ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே, சரி ஓகே இதுக்கப்புறம் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஹீரோயின் இப்ப அந்த வந்துட்டு பாக்ஸ்ல இருந்து வெளியே ஓடி வர கரெக்டா அந்த 2 ஸ்பைங்களும் நம்ம ஹீரோயினை பிடிச்சிடறாங்க. ஆனா அது ஹீரோயினே கிடையாது, ஹீரோயினுடைய ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நம்ம ஹீரோடைய தம்பி. இதுதான் நம்ம ஹீரோயினோட பிளான் போல இருக்கு. அப்படா பாடவ எவ்வளவு லூசா இருக்குடா அப்பா, இந்த பொண்ணுங்க போற ட்ரெஸ் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அங்க இருந்து போவ. ஹீரோயின் இப்ப நைட்டு தங்கறதுக்கு வந்து இடம் வேணும் இல்லையா, அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் ரூம் புக் பண்றாங்க. ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோடைய ஸ்பையும் அதுக்கப்புறமா அந்த ஸ்பை பொண்ணுமே வந்துடுறாங்க. சோ இப்ப இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்ணா, ஹீரோயினை தேடிக்கிட்டே வரக்குள்ள ஒரு படிக்கட்டுல விழ வர கரெக்டா அந்த ஸ்பை பையன் பிடிச்சிடறான். ஆக்சுவலி அங்கிளுடைய ஸ்பை ஹீரோடைய ஸ்பைன்னு சொல்ல முடியல, அதனால ஸ்பை பொண்ணு ஸ்பை பையனே வச்சுக்கலாம். இந்த ஸ்பை பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்கிளுடைய ஆளு, ஸ்பை பையன் ஹீரோடைய ஆளு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வெளியே பாக்குறாங்க, ஒரு ரிவர் ஒண்ணு போயிட்டு இருக்கு. காலைல தூங்கி எந்திரிச்சு வராங்க, ஏன்னா ஹீரோயின் கையில சுத்தமா காசு இல்ல இல்லையா, ரெஸ்டாரண்ட்ல காசு கொடுக்கணும் இல்லையா, அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு துணி ஒண்ணு வச்சு அந்த வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஏரியில விழுந்துடுறாங்க. விழுந்து காசு கொடுக்காம அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஏரியில இருந்து எந்திரிச்சு பார்த்தா ஹீரோடைய வீட்டுக்கிட்ட, அதாவது ஹீரோடைய அரண்மனை கிட்ட அந்த ஏரி வருது. ஹீரோயின் செம குஷி ஆயிராங்க, அப்பாடி எப்படியோ அரண்மனைக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் குதிச்சு ஹீரோ பாக்கிறதுக்காக உள்ள போவ. இங்க அங்கிளுடைய ஸ்பை அந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்ணா, அங்கிள் கிட்ட வந்து ஹீரோயின் தப்பிச்சிட்டா, எங்களால அவளை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, அங்கிள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அங்கிளுக்கு ஃபியூச்சர்லாம் தெரியும் இல்லையா, எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால விடு பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் அரண்மனையை சுத்தி வந்து கடைசியா ஹீரோடைய ரூமை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்னன்னா, இங்க நடக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இங்க இருந்தவங்களா ஏதோ பைத்தியக்காரனுங்க இங்க கூட்டு வந்துட்டானுங்க போல இருக்கு, அதனால ஹீரோவை எப்படியாவது பழசெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. அவனுக்கு நடந்தது புதுசெல்லாம் ஞாபகப்படுத்தி, அதாவது புதுசுனா என்னன்னா ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு சிங்கர் தானே, சோ அதெல்லாமே ஞாபகப்படுத்தி ஹீரோவை கூட்டி இங்க வந்து தப்பிச்சிடலாம் தான் ஹீரோயினோட பிளான். அதுக்காக தான் ஹீரோவை சுத்தி வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பாத்துறாங்க. பார்த்துட்டு டே தம்பி ஆல்ரெடி நானே செம்ம கடுப்புல இருக்கேன், அந்த அங்கிள் வர என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தயவு செஞ்சு வெளியே வா ஒளிஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, சோ ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாத்துட்டாரு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தம்பின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோடைய தம்பி அண்ணா அப்படின்னு உள்ள வர நம்ம ஹீரோ, அப்ப இது யாரு, சோல்ஜர்ஸ் உள்ள வாங்க, அந்த கல்பிரேட்டை பிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஹை ஃப்ரெண்டே எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கேட்க, ஏன்னா இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு என்ன கொலை பண்ண வந்தவிடான்னு சொல்ல, அப்படியே ஹீரோடைய தம்பி அமைதியார. இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்துட்டு இவளை கூட்டிட்டு போங்க, கூட்டு போய் ஜெயில அடைங்க, இவளை வந்துட்டு 2 நாளுக்கு அப்புறமா தூக்குல போட்டுருங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, டே ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்லவடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்ல, வாயமுறா நீ ஒரு சின்ன பையன் உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ல, இங்க ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க, டேய் நீ ஒரு சிங்கர்டா, நீ மறந்துட்டியா, நீ கான்சர்ட்ல தான் எப்படி திரும்ப பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டூம் தக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ சிங்கர் அதாவது கான்சர்ட்ல பாடின பாட்டு இருக்கு தெரியுமா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட, அங்க இருந்தவங்க எல்லாருமே மெய் மறந்து பாத்துட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ கடுப்பை, ஃபர்ஸ்ட் இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, முதல்ல இவளை கொண்டு போய் ஜெயில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ரூடா சொல்லி விட்டுற. சோல்ஜர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோடைய தம்பிக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஏன்னா அவங்க காலைல ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே நம்ம ஹீரோயின், சோ இப்ப ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ள ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு வரப்ப அங்க இருக்கிற ஒரு கைதியை லூசு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணா வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுனா, ஹீரோயின் இப்ப அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினை வச்சு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷாக்க கொடுத்துற. அங்க இருந்து வந்துட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தவனும் என்ன பண்ணா மயக்கப்பட்டு விழுந்துற. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னடா இது அவனுக்கு மயக்க கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே மயக்க போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த வந்து ஸ்பை பொண்ணு வந்து அங்கிள் கிட்ட ஹீரோ இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாரு, 2 நாளுக்கு அப்புறமா தூக்குல போட போறாருன்னு அங்கிளுக்கு சம கோவம் வந்து இப்ப அந்த இவருக்கா இல்லையா நிஞ்சா கிங், சோ அந்த நிஞ்சா கிங்குமே வந்துட்டு அங்கிளுக்கு கீழே இருக்கவன் தான் இந்த நிஞ்சா கிங். அதுக்கப்புறமா வந்துட்டு பேர்ட்ஸ் உடைய லாங்குவேஜை வந்துட்டு பேசுவான் தெரியுமா, அவன் இவங்க எல்லாம் அங்கிளுக்கு கீழே இருக்கவங்க ஓகேவா. இவங்களுக்கெல்லாம் ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் சம கோவத்துல ஹீரோடைய வந்துட்டு அரண்மனைக்கு வராரு. வந்து நீ எப்படி அந்த பொண்ணை வந்துட்டு நீ அதாவது இது பண்ணி வச்சிருக்கலாம், ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம், ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்ல ஹீரோ, அந்த பொண்ணு என்ன கொலை பண்ண வந்தவ, அதனால நான் அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்ல, நீ என்னப்பா நீ ராஜாவே கிடையாது, அப்புறம் எதுக்கு உன்னை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு நினைக்க போறாங்க, நீ ராஜாவா
இருந்தா தானே யாராவது உன்னை கொலை பண்ணா அந்த உன்னோட இடத்துல வரதுக்கு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கும். நீ ராஜாவா இல்லாதப்போ உன்னை யாருப்பா கொலை பண்ண போறா, அந்த பொண்ணை விட்டுரு, நாளைக்கு நான் வருவேன், அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்ல ஹீரோ என்னால முடியாது, நான் ராஜா இப்பவே ஆகணும்னு சொல்ல அங்கிள் என்ன சொல்றாரு, உன்னுடைய அப்பா கிட்ட நான் வந்துட்டு ஒரு நல்ல ராஜாவை வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நீ இப்பதானேப்பா சின்ன பையன், உனக்கு இப்ப இந்த ராஜா பொசிஷன்லாம் வேணான்னு சொல்ல ஹீரோ அடாவடியா கேட்டதுனால அங்கிள் என்ன சொல்றாரு, சரி ஓகே 10,000 சைன் வாங்கிட்டு வா உன்னுடைய மக்கள் கிட்ட, பிளஸ் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட நீ சண்டை போடவதா இருக்கும், அதாவது நான் வந்துட்டு ஒரு சண்டைக்கான ஒரு காம்படிஷன் இருப்பேன், அதுல நீ ஜெயிக்கணும்னு சொல்ல இப்ப ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, பேசாம நம்ம ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடலாம்னா அங்கிளுடைய கையில அந்த பொண்ணு கிடைக்காமலாது இருப்பான்னு சொல்ல ஹீரோவும் எதையாவது பண்ணி தொலைன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷாக் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினே உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் இல்லையா, ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, யாருக்குமே தெரியாம உள்ள போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறான். ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, ஆனா அது ஹீரோடைய தம்பின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால அவங்க எல்லாம் அமைதியாயிட்டு இப்ப ஹீரோயின் கையை கட்டி உட்கார வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு ஹீரோடைய தம்பி காப்பாத்த, டேய் யார் ராணி என்ன காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, அட நான் தாமா உன் ஃப்ரெண்டு வாமா வெளியே போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி வெளியே போறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோடைய தம்பி சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எங்க அண்ணன் வந்துட்டு ராஜா ஆகிறதுக்கு 10,000 சைன்ஸ் வேணுமான்னு சொல்ல ஹீரோயின் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி கூட சேர்ந்து எல்லார் மக்கள் கிட்டயும் சைன் வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோடைய தம்பி என்ன சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்பு, நான் எப்படியோ வந்துட்டு உன்னை எப்படியோ காப்பாத்தி இங்க வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன், நீ போன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இல்ல நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு முத நாள் ஃபுல்லா மக்கள் கிட்ட சைன் எல்லாம் கேட்கறாங்க, ஆனா யாருமே சைன் போடவே மாட்டேன்றாங்க. இதனால நம்ம ஹீரோடைய தம்பி ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா, இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கல, அதனால உன்னை வச்சு இப்ப நான் சைன் வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஹீரோடைய தம்பியை யாரெல்லாம் கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு சைனை போடுங்கன்னு சொல்ல அங்க இருந்த எல்லா பொண்ணுங்க கேடு கட்டில இருந்து வயசான பொண்ணுங்க வரைக்கும் எல்லாருமே சைனை போட்டுட்டு ஹீரோடைய தம்பியை போயிட்டு வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற அந்த ஸ்பை பொண்ணு, இதெல்லாம் போங்காட்டம், இந்த மாதிரிலாம் பண்ணி மக்கள் கிட்ட சைன் வாங்க கூடாது, இந்த பொண்ணு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை பொண்ணு செம்ம கடுப்பாயி என்ன பண்றா, இதெல்லாம் போங்கு, அதனாலன்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் இந்த சைன் எல்லாத்தையுமே நம்ம வாங்கணும், இல்லைன்னா ஹீரோ வந்துட்டு ராஜா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏ பொண்ணு இது ரூல்ஸ்லேயே கிடையாது, நீ என்ன இவனை கட்டி பிடிக்க வச்சு எல்லா மக்கள் கிட்டயும் நீ சைன் வாங்கிட்டு இருக்க, இதெல்லாம் ரூல்ஸ்லேயே கிடையாது, ஒழுங்கா அந்த சைனை கொடுன்னு சொல்ல ஹீரோயின் தரமாட்டேன்றாங்க. இப்ப நீ கொடுக்குறியா இல்ல உன்னை மறுபடியும் கொண்டு போய் ஜெயில அடைக்கவான்னு சொல்ல ஹீரோயின் பயந்து போய் என்ன பண்ணாங்க, அட என்னமா சைன் தானே வேணும் புடிமா எடுத்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுறப்பதுக்குமா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய தம்பிட்ட கேட்கறாங்க, என்னடா இது ரூல்ஸ்ல இல்லையான்னு கேட்க, அட இல்லம்மா இது ரூல்ஸ்ல எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, அப்ப ஏன்டா நீ வாய் முட்டு இருந்த, இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்து கட்டி பிடிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நீயும் குஜாலமா கம்னு இருந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹீரோடைய தம்பியை திட்ட. அதுக்கப்புறம் 2வது நாளும் போயிடுதா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கிள் கிட்ட ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஹீரோடைய சைன் வந்துட்டு 10,000 சைன் கிடைச்சிருச்சு, ஸோ அவனை வந்துட்டு சைன் வந்துட்டு வாங்கிட்டான் அப்படின்னா மக்கள் கிட்ட அவன் ராஜா ஆயிடுவான்ல, நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட ஒருத்தவன் வந்து கேட்க, அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவன் சைன் வாங்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல 3வது நாள் ஆகுது. ஹீரோயின் என்ன பண்ண, ஆக்சுவலி அங்கிள் கொடுத்ததே 3 நாள் தான். ஸோ 3 நாள்ல நீ சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் போர்டு மாதிரி ஒரு சைன் மாதிரி ஒன்று பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கோங்க. அந்த மற்றவங்களுடைய சைனை யாரு கொண்டாந்து அதிகமாக கொண்டாந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்துட்டு நிறைய பொற்காசுகள்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கேம் வைக்க மக்கள் எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சைன்ஸ் இப்போ நம்ம ஹீரோயின் கையில சேர்ந்தது. லாஸ்டா எப்படியோ 10,000 சைன்ஸ் நம்ம ஹீரோயினோட கையிலையும் சேர்ந்துருச்சு. அப்ப ஹீரோயின் ரொம்ப குஷியா வராங்க. ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, சரி ஓகே கொண்டு போய் இதை ஹீரோ கிட்ட கொடுத்து நாளைக்கே எங்க அண்ணன் வந்துட்டு ராஜா ஆக போறான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அதுல இருந்து ஒரு 100 சைனை மட்டும் கொடு, நான் எடுத்து வந்து கொடுக்குறேன் ஓகேவா, நான் எடுத்து வந்து கொடுத்தாதான். ஆக்சுவலி ஹீரோயின் மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 100 சைனை கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்கி எப்படியாவது ஹீரோவை இங்க இருந்து கூட்டிட்டு மறுபடியும் அவங்களோட இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இவ்வளோ தூரம் எதுக்காக ஹீரோடைய தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னா இதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. 100 சைனையும் நம்ம ஹீரோயின் கையில வாங்க. இப்ப அவங்க ஹீரோயினும் ஹீரோடைய தம்பிக்கும் ஆப்போசிட்ல யாரோ வந்து நிக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே ஷாக். யாரோ ஒருத்தவங்க வராங்க, பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம நிஞ்சா கிங் தான். அவர் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒழுங்கு மரியாதை அந்த சைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, ஏன்னா ஹீரோ வந்துட்டு ராஜாவாவது எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, இந்த பாதி சைன் எடுத்துட்டு நீ இங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அங்க இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு அந்த சைன்லாம் எடுத்துட்டு போவ. இப்ப நிஞ்சா கிங்கும் நம்ம ஹீரோடைய தம்பியும் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காக்குள்ள கரெக்டா ஹீரோடைய அங்கிள் வந்து 2 பேருமே வருங்காலத்துல ராஜா ஆக போறீங்க, எதுக்காக இந்த மாதிரி நடு ரோட்ல நின்று சண்டை போறீங்கன்னு நிஞ்சா கிங் உடனே வந்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அங்கிள்கிட்ட சாரி கேட்க, ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி மட்டும் எனக்கு வந்துட்டு நான் அவங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது, அவன் தான் என்ன அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி ரொம்ப திமிரா அங்க இருந்து அங்கிள் கூட மதிக்காம அங்க இருந்து கிளம்பிட. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி மூலியமாவே டிராவல் பண்ணி ஹீரோடைய பேலஸ்க்கு
வந்துடுறாங்க. வந்தவுடனே ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் எல்லாருமே பாத்துறாங்க. பார்த்துட்டு நீ தானே ஜெயில இருந்து தப்பிச்சு போன பொண்ணு, ஒழுங்கா வா ஜெயிலுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவ ஹீரோயின் சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றத காதுலே வாங்காம ஏதோ பாடையில புடத்தை தூக்கிட்டு போற மாதிரி நம்ம ஹீரோயினை கையும் காலையும் பிடிச்சு தூக்கிட்டு போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி வந்துடுறான். அரண்மனைக்கு வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த சைன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள என்னடா இது 500 சைன் வந்துட்டு இன்னும் பாக்கி இருக்கு, என்னடா பண்றது, நீ ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தா, அவ என்ன தோக்கடிச்சிட்டானா என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய தம்பியை திட்டிட்டு இருக்கா. ஆனா ஹீரோடைய தம்பி எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா அவ வருவா, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்கடா அவ வருவா, எனக்கு வேற பயமா இருக்கு, அங்கிள் வேற வந்துட போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் டே என்ன உடுக்குடா, டே என்னோட பாவடா ஊத்துருச்சுடா, உடுக்குடா, டே அங்க பாருங்கடா வெள்ளை காக்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரையும் ஏமாத்திட்டு என்ன பண்றாங்க, அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாருக்கும் டிமி கொடுத்துட்டு ஓட கரெக்டா இப்ப அங்கிள் வேற வந்துடுறாரு. ஹீரோ உடனே பதறாரு, ஐயோ அங்கிள் வந்துட்டாரு, 500 சைன் வேற இல்லையேன்னு சொல்ல. அங்கிள் வந்தவனே என்னப்பா உனக்கு சைன் எல்லாம் கிடைச்சிருச்சு போல இருக்கும், கங்க்ராட்ஸ் பண்ணான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோடைய தம்பி வாயை வச்சுட்டு கம்னு இல்லாம ஆமா நாங்க எல்லா சைனும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அங்கிள் என்ன பண்றாரு, கரெக்டா வந்துட்டு அந்த லாங்குவேஜ் கிங் இருக்கார் இல்லையா, அதாவது அனிமல்ஸ் லாங்குவேஜ் பேசுறவர், அவரை வச்சு வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவரும் என்ன பண்றாரு, சயின்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்க. ஐயோ போச்சு மாட்ட போறோம் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா கரெக்டா அவரோட காதுல விழுற மாதிரி இருந்துட்டு லா 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 அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான். ஏன்னா பாட்டு பாடினா அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது 1-2 மிஸ்டேக் பண்ணிடுவான் அப்படின்றதுனால பாட்டு பாட. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் கிங் செம்ம வந்துட்டு இது போல இருக்கு, டேலண்டான ஒரு போல இருக்கு. உடனே அங்க இருக்கிறதெல்லாம் எண்ணி சொல்லிட்டு 500 வந்துட்டு சைன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கிள் என்னப்பா 500 சைன் கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடு நோடி வராங்க பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கால் தடிக்க என்ன பண்ணாங்க, அந்த சைன்ஸ் எல்லாமே அடிக்கிருக்கு இல்லையா, அது மேலே பொத்துன்னு விழுந்துறாங்க. அப்ப வந்துட்டு விழுந்த அந்த ஒரு அதிர்வுல ஒரே ஒரு சைன் மட்டும் எல்லாரையுமே வந்துட்டு தாண்டி அப்படியே ஸ்லோ மோஷன்ல பக்கத்துல இருக்க நெருப்பு கங்கள் மேல போயிட்டு விழுந்துடுது. அவ்வளவுதான், அந்த சைன் அழிஞ்சிருச்சு. இப்ப ஹீரோயின் ஐயோ போச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஒரு ஐடியாவை பண்றாங்க. சோ என்னோட சைன் ஒன்னு இருக்கு இல்லையா, நான் இன்னும் சைன் போடவே இல்லை, சோ நான் போயிட்டு சைன் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைனை போட்டு விட இப்ப 10,000 சைன் வந்துருச்சு. ஹீரோயின் செம்ம குஷியா ஹீரோவை பாக்குறாங்க. ஐயா ஜெயிச்சாச்சின்னு பார்க்க நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாங்க. அங்கிளும் அங்க இருந்து மொதல் டாஸ்க்ல நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போவேன். இப்ப ஹீரோடைய தம்பி ஹீரோ கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அண்ணா அவ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணா, நான் கூட அந்த அளவுக்கு கஷ்டப்படல தெரியுமா, அவ ஆனா ஒரே ஒரு ஆசை தான் அவ சொல்லியிருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டாஸ்க் அவ முடிச்சு கொடுத்தாலே உங்க கூட அவ ஸ்விமிங் ஃபுல்லா குளிக்கணுமானா ப்ளீஸ் நான் தயவு செஞ்சு அவளுக்கு நீங்க தானே இந்த ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல. ஆக்சுவலி ஹீரோயின் இதெல்லாம் பண்ணி தான் அவங்க வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க நம்ம ஹீரோடைய தம்பி கிட்ட. ஏன்னா ஹீரோவையும் கூட்டிட்டு அவங்களுடைய பிளேஸுக்கு போயிடலாம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போயிடலாம், பிரசன்ட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சதுனால நல்லா வந்துட்டு ஹீரோடைய ரூம்லயே நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்பப்ப நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயினுடைய துணி விலகி இருக்கு. நம்ம ஹீரோ இவ என்ன பொண்ணா இல்ல பேயா இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காளேச்சா எங்க இருந்து வந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் மேலேயே பெட்ஷீட்டை போத்தி விட நம்ம ஹீரோயின் எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கா. அட இவ வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்ஷீட்டை போத்தி விடுறாரு பாருங்க. அப்ப லைட்டா நம்ம ஹீரோயினோட கையை டச் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, தூக்கத்திலே எந்திரிச்சு, ஆக்சுவலி அது சிங்கர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம ஹீரோயின், தூக்கத்திலே என்ன பண்ணாங்க, சிங்கர் தான் ஆப்போசிட்ல வந்து நம்ம ஐடல் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுற. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இவ டக்குனு கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்படி மறுநாளும் விடியுது. ஹீரோயின் டயர்ட்ல நல்லா இன்னுமே தூங்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ஹீரோ மறுபடியும் என்ன பண்ணாரு, ஹீரோயின் பக்கத்துல வந்து இவளை எழுப்பி விடலாம்னு சொல்லிட்டு எழுப்பி விட பாக்குறாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ பெட்ஷீட் மேல ஒரு கால் வச்சிட்டு இருப்பாரு. ஹீரோயின் பெட்ஷீட்டை புத்தி இழுக்க அப்படியே நம்ம ஹீரோயின் மேல விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க. கரெக்டா ஹீரோடைய தம்பி வந்து டே அண்ணா என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோ டே அவதாண்டா என் பெட்ஷீட்டை பிடிச்சி அவன் மேல விழ வச்சான்னு சொல்ல, டே அண்ணா சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திரிச்சோனே ஒரு பெட் காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்க, உனக்கு காஃபி ஒரு கேடா போமா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட டே அண்ணா அவ ஸ்விமிங் பூலுக்கு போயிட்டா, அவ கேட்டதை நீ தான் நிறைவேற்றணும், ஏன்னா அவ தானே உனக்கு கஷ்டப்பட்டு அது அவ்வளோ சைனை வாங்கி கொடுத்தா, சீக்கிரமா போ ஸ்விமிங் பூலுக்கு, அப்படி இல்லைன்னா நான் வேணா போவோம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போறேன் ஸ்விமிங் பூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஸ்விமிங் பூலுக்கு போவேன். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஸ்விமிங் பூல்ல இருந்து தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஸ்விமிங் பூல்ல எப்படியாவது ஹீரோ கூட குளிச்சு ஹீரோவையும் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சிங்கர் அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு முங்கி எந்திரிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்து எங்கேயுமே போல. இப்ப நம்ம ஹீரோயின் ஒருவேளை நீ ஹீரோவா இல்லையோ அந்த சிங்கர் தானே நீ அப்படின்னு கேட்க, என்ன சிங்கரா அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோயின் சிங்கரோட கையில அடிபட்டிருக்கோம் இல்லையா, அந்த காயத்தை நம்ம ஹீரோடைய கையில இருக்கான்னு பாக்குறாங்க. காயம் இல்லைன்னொடனே நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. என் கூட நீ குளிக்க வரியா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்ட, நம்ம ஹீரோடே நானா சொன்ன உன் கூட குளிக்கிறேன்னு நீ தாண்டி சொன்ன அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டு அரண்மனையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சல்லி காசு இல்ல, செம்ம பசி வேற எடுக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. அங்கங்க சுத்துறாங்க. லாஸ்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க தங்கி இருந்தாங்க இல்லையா ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு
போறாங்க. ஏன்னா ரூம் எடுத்துட்டாங்கன்னா அங்க சாப்பாடு ஃப்ரீ போல இருக்கு. ஹீரோயின் போயிட்டு எனக்கு ஒரு ரூம் தரீங்களா அப்படின்னு கேட்க, ஏமா நீ யார் திருட்டு பொண்ணு, ஆல்ரெடி ரூம் எடுத்துக்கிட்டு நீ வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த காசை முதல்ல கொடு, அப்பவே நீ வந்துட்டு ரிவர்ல இருந்து தப்பிச்சு ஓனல அந்த காசை கொடுன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு காசு தானே அதோ இருங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. வயிற்று பசி செம்மையா நம்ம ஹீரோயினுக்கு கிள்ளுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இப்போ ஒரு கடைக்கு முன்னாடி ஆட்கள் தேவை சீவிங் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி எம்ப்ராய்டரி பண்றதுக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஹீரோயினும் போயிட்டு எம்ப்ராய்டரி பண்றாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு கேவலமான எம்ப்ராய்டரிங்க பண்ணி அந்த ஓனர் கிட்ட கொடுக்க அந்த ஓனர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சின்ன பொண்ணை கூப்பிட்டு எம்ப்ராய்டரி பண்ண சொல்றாங்க. அந்த பொண்ணு வேற லெவல்ல பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. இதை பாரு என் பொண்ணு கூட பண்ற அளவு கூட நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன், உன்னை வேலைக்கு வச்சு நான் என்ன பண்றது, ஒழுங்கா இங்க இருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தட்டி விட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் செம்ம பசி எடுக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி அப்படி அலையிறாங்க, எங்கெங்கயோ போறாங்க வராங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ரொம்ப வயிறு வலிக்குதே, ஐயோ ரொம்ப பசி எடுக்குதே, என்னடா பண்றதுன்னு யோசிக்க அங்க ஒரு லேடி என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் அங்கங்க நடந்துட்டு இருக்கதை பார்த்து, ஏமா உனக்கு நான் 3 வேளையும் சோறு போடுறேன், நீ என் கூட வரியா, உனக்கு ஒரு வேலை தரேன்னே நம்ம ஹீரோயின் சோறுன்ற வார்த்தையை கேட்டுட்டு சொர்க்கமே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த டான்சருக்கான பிளேஸ் போல இருக்கு. இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வர அப்படிப்பட்ட இடம் அது. அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, டான்ஸ் ஆட சொன்னா போயிட்டு டான்ஸ் ஆடுன்னு சொன்னா நம்ம ஹீரோயின் கேவலமா பண்ணிட்டு இருக்கதாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுது, ஐயோ இது அந்த மாதிரி ரெட் லைட் ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து வெளியே போலான்னு பார்க்க, ஆனா அங்க இருக்க கார்ட்ஸ் வெளியே விட மாட்டேன்றாங்க. அவ்வளவுதான், இப்ப நம்ம ஹீரோயின் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீ வாமா உள்ள, நீ என்னமா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி, இங்க பாரு நான் நடக்கிற மாதிரி தான் நீ நடக்கணும், ஓகேவா, இங்க பாரு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பட்டக்ஸ் ஆட்டி இந்த ஓனர் நடக்க ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி தானே நடக்கணும், இதெல்லாம் எனக்கு அசால்ட் ஜிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஏதோ கேட் வாக் பண்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த ஓனர் என்னமா பண்ணிட்டு இருக்க, என்ன கருமத்தை பண்ணிட்டு இருக்க, சிச்சி இங்க வா சரி ஓகே உனக்கு நடக்க தான் வரல, எனக்கு காஃபி கொடு, ஓகேவா, இப்ப நான் தான் ராஜா, எனக்கு காஃபி கேட்டா நீ எப்படி கொண்டாந்து தருவேன், நான் இந்த காஃபி வச்சுக்க அப்படின்னு சொல்ல, ஏமா இப்பெல்லாம் காஃபி கொடுக்கூடாதுமா, இப்பெல்லாம் கூட்டா கஸ்டமர் போயிடுவாங்க, இங்க பாரு நீ உட்காரு நான் உனக்கு சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த இவங்க என்ன பண்ணாங்க, ஓனர் என்ன பண்ணாங்க, இப்ப நீ தான் ராஜானா, இப்போ ராஜாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டென்ஷன்ல வந்திருக்காரு, ஆனா அவர் குடிக்க விரும்பலனாலும் இருந்தாலும் அவர் பக்கத்துல மடியில உட்காந்துக்கிட்டு குடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லணும்னு சொல்ல, இப்ப அந்த ட்ரிங்க்ஸை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அது ரொம்ப கேவலமா இருக்க போல இருக்கு. அதை வாயில போட்டுக்கிட்டு அந்த ஓனர் மேலே நம்ம ஹீரோயின் துப்பி விட்டுறாங்க. அடி பாவி என்னடி பண்ண அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா அந்த ஓனர். இப்ப வெளியே ஒரு கஸ்டமர் ரொம்ப குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், இந்த பொண்ணுங்களாம் எனக்கு வேணாம், இந்த பொண்ணுக்கு கூட எல்லாம் ஆல்ரெடி நான் வந்துட்டு அழகா இருந்துட்டேன், அதனால எனக்கு வேற ஒரு புது பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் திட்டிட்டு இருக்கா. அப்ப ஓனர் என்ன பண்ணாங்க, ஹீரோயினை பிடிச்சி கோத்து விட்டுறாங்க, நீ தான் புது பொண்ணு, நீ போயிட்டு அவனை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஹேண்டில் பண்ணணும்னு அவனை போயிட்டு திட்டி இங்க இருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, யாரா நீ மொக்க பையில ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட, என்ன மொக்க பையில யாரு நீ, பேர் அடிக்க மாதிரி இருக்க, இந்த இடத்துக்கு புதுசா வந்த கேரக்டரா நீ, சரி வா நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ஹீரோயின் கடுப்பாயிராங்க, என்ன ரூமுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அவனை அந்த கஸ்டமர் அடிச்சு விட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த கஸ்டமர் வந்துட்டு செம்ம கோவத்துல நம்ம ஹீரோயினை பிடிச்சி ரூமுக்கு கூட்டு போவ, நம்ம கூட ஏதோ நடந்துருமோ அப்படின்னு பயந்தா, ஆனா உள்ள அந்த கஸ்டமர் கதறிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கிட்ட தான் அந்த ஷாக் கொடுக்குற டிவைஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவனுக்கு அந்த இடத்துல ஷாக் கொடுத்துட்டாங்க போல இருக்கா. அவன் தத்தி தள்ளாடிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பிடிச்சி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அங்க இருக்க கஸ்டமர், ஏன்னா அவங்களுக்கு அதான் தொழிலே, கஸ்டமரே இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்கன்னு ஹீரோயினை வெளியே அனுப்பிச்சு விட, இப்ப ஹீரோயின் வெளியே ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட நாய்க்கு வந்துட்டு பொற போட்டு வச்சிருக்கான். அதை நம்ம ஹீரோயின் எடுத்து அந்த நாய்கிட்ட, இங்க பாரு நீ டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்கல, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, உன்னோட பொறையை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு வச்ச பொறையை எடுத்து நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த நாய்க்கு வச்ச தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அதே இடத்துல மட்டையாயிடுறாங்க. காலில் பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு, யாரையோ போட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஒரு வயசான பாட்டியை நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த பாட்டி கிட்ட போய், பாட்டி என்னாச்சு பாட்டி, எதுக்காக உங்களை இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா இது என்னோட பட்டாணிமா, நான் இவங்களுடைய கடையில இருந்து திருடிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னால எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிராங்க. ஏன் வயசான பாட்டியை போயிட்டு இந்த மாதிரி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட கையை பிடிச்சு தூக்க, அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்க எல்லாருமே ஹீரோயின் என்ன பண்றாங்க, பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. கையில இருக்க அந்த பட்டாணியும் கீழே விழுந்துடுது. இப்ப பட்டாணி மேல நம்ம ஹீரோயின் காலை வைக்கிறாங்க பாருங்க, வலிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். சோ ஆக்சுவலி அந்த கும்பலுக்கு வெளியே நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவனுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாம் விலக ஹீரோயின் போயிட்டு வலிக்கு எல்லாருமே நவுந்துடுறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட படையோட நின்னுட்டு இருக்கான். ஹீரோ மேல போயிட்டு விழுவாங்கன்னு பார்த்தா ஆனா ஹீரோவும் நவுந்துடுறான். போயிட்டு நம்ம ஹீரோயின் பொதுக்கடி நீ கீழே விழுந்துறாங்க. எந்திரிச்சிட்டு அடா பாவி காப்பாத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோயின் உடனே நீ எல்லாம் ஒரு ராஜாவா, எப்படி ஒரு மக்களை இப்படிதான் நீ கீழே தள்ளி விடுவா, காப்பாத்திருக்க முடியாதா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே ஹீரோ கடுப்பாய் உன்னை யார் வந்துட்டு இந்த பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண சொன்னது, ஃபர்ஸ்ட் இவளை பிடிச்சி ஜெயில போடுங்கன்னு சொல்ல, அட இவன் எப்ப பாரு நம்மளே ஜெயில போட்டுக்கிட்டே வந்துட்டு வேலையா இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோடைய அங்கிள் ஆப்போசிட்ல வர அவங்க பின்னாடி போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒழிஞ்சுக்கிட்டு அங்கிள் இவன் பிடிச்சி என்ன ஜெயில போட பாக்குறான், ப்ளீஸ் என்ன
காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அங்கிள் கிட்ட சொல்ல அவரு கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத, உன்னை காப்பாத்துறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் வந்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க, ஐயோ நம்ம படத்துல நடிக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்கே, நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு இலவசன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க இப்ப ஹீரோவுடைய ஆளுங்க கிட்ட நம்ம ஹீரோவுடைய அங்கிள் என்ன சொல்றாங்க, இங்க பாரு நீ எதுக்கு இவளை பிடிச்சி எப்பப்பா ஜெயில போடணும்னு சொல்லிட்டு இருக்க, பேசாம வந்துட்டு உனக்கும் எனக்கும் அதாவது உன்னுடைய டீமுக்கும் என்னுடைய டீமுக்கும் போட்டி நடக்குது, அது இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஹீரோயினை கூட்டிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அங்கிள் சொல்ல ஹீரோடைய சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பை வந்திருப்பான், அங்கிளுடைய இது சைட்ல இருந்து அந்த அனிமல் லாங்குவேஜ் பேசுற கிங் வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மைண்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த பவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்ப ஹீரோ வந்துட்டு அவங்க கூட இருக்க இன்னொரு இவங்க கிட்ட ராஜா கிட்ட கேட்கறா, என்ன யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனும் வந்துட்டு கண்டிப்பா நம்ம தான் ஹீரோ ஜெயிப்போம் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோடைய டீம் தோத்து போயிடுது, நம்ம அங்கிளுடைய டீம் தான் ஜெயிக்குது. அப்படியே நம்ம அங்கிள் என்ன பண்றாரு, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயின் அமைதியா போவாங்களா, அது இல்லாம அப்படியே ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பயிற்சி காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியே அங்கிள் என்ன பண்றாரு, ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போவேன். ஆக்சுவலி இன்னைக்கு தான் அந்த போட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கிளுடைய ஆளுங்களா இருக்காங்களே, அந்த பொண்ணு ஸ்பை, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிஞ்சா கிங் இருக்கார் இல்லையா, ஸோ அவரு இவங்கெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கு பதிலாக ஹீரோடைய தம்பி வந்துட்டு யாராவது போட்டிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டியோட இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவங்க 3 பேருமே நல்லா குதூகலமா குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, செவ்வாய்க்கிழமைக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்ல இப்ப அந்த நிஞ்சா கிங் சொல்றாரு, ஐயோ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தானே அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான். இப்ப இவங்க 3 பேருமே போட்டிக்கு போல குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி போயிட்டு ஹீரோ கிட்ட, நான் போனதுனால யாருமே போட்டிக்கு வரல தெரியுமா, இப்ப யாரும் வராதனால நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்ட்லயும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப இவங்க 3 பேருமே போயிட்டு அங்கிள் கிட்ட சாரி சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தனால நாங்கள் மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்ல அங்கிளுமே வந்துட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. குடிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இன்னைக்கு காம்படிஷன் நீங்க போவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறேன். இன்னொரு பக்கம் அங்கிள் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தார் இல்லையா, கூட்டிட்டு வந்தவர் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய ஜுவல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் இதெல்லாம் கிஃப்டா கொடுத்துருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ காசு மேலே ஐயோ ஒட்டியானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு மொத்த ஜுவல்லரியும் எடுத்து போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த அனிமல் லாங்குவேஜ் பேசுறாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அங்கிள் கிட்ட வந்து என்ன இப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது, ஹீரோயினை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த அனிமல் கிங் இருக்கார் இல்லையா, அவர் அங்கிள் கிட்ட சொல்ல அனிமல் கிங்கும் அதுக்கப்புறமா ஹீரோடைய அங்கிளும் உட்காந்து டீ பார்ட்டி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இதான் டீ பார்ட்டியா, எவ்வளவு கேவலமா இருக்குது, தண்ணியை விட எனக்கு நான் இது ஒரு தடவை குடிச்சிருக்கேன் நல்லாவே இல்லைன்னு சொல்ல, ஏமா இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இப்ப அந்த அனிமல் லாங்குவேஜ் பேசுறான் இருக்கா இல்லையா, அவங்ககிட்ட நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, உனக்கு உண்மையாவே அனிமல் லாங்குவேஜ் பேச தெரியுமா, என்னுடைய ரூமுக்கு வெளியே எப்ப பாரு அந்த கருங்காக்கா உட்காந்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு, அந்த காக்காவை கொஞ்சம் என்னோட ரூம்ல வந்துட்டு விரட்டி விட முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப காமெடியா பேசிட்டு இருக்காங்க அந்த அனிமல் லாங்குவேஜ் கிங் கிட்ட. அவன் என்ன சொல்றான், ஓகே நான் கண்டிப்பா பண்றேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனிமல் கிங்கும் என்ன பண்றான், ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை வந்துட்டு பேசுறதுக்காக ட்ரை பண்றான். அவனோட பவர் யூஸ் பண்றப்ப ஆனா அவனுடைய பவர் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இதே நேரத்தில் ஹீரோயினுடைய ஷோல்டர் கிட்ட ஒரு மாதிரி லைட் மாதிரி ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோயின் சார் பரவாயில்ல இருக்கட்டும், அந்த காக்கா கத்துறது நானே பாத்துக்கிறேன், நீ போங்கு பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு அனிமல் லாங்குவேஜ்லாம் தெரியாதுல்ல சார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து காமெடி பண்ணிட்டு போவேன். இப்போ அங்கிளுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது எப்படா பவர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் நைட்ல தூங்கக்குள்ள கூட நல்லா தின்னுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா யாரோ ஒரு கை வந்துட்டு ஹீரோயினுடைய தட்டு மேல கை வைக்க ஹீரோயின் ஏன் சின்ன பொண்ணே நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் துரத்துக்கிட்டே அந்த குட்டி பொண்ணை போறாங்க. மறுபடியும் அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ண அந்த குட்டி இடத்துல இருந்து அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ட்ரை பண்ண ஹீரோயின் இந்த தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காம்பவுண்ட் சவுர் ஏறி குதிச்சு நீ இந்த மாதிரி திருடி திண்டு உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் சவுர்ல இருந்து இறங்கலான்னு பாக்குறப்ப அந்த குட்டி பொண்ணுடைய தாத்தா ஒருத்தவர் இருக்காரு. அந்த தாத்தாவுடைய தலைமையில காலை வச்சு ஹீரோயின் இறங்கிட்டு சாரி தாத்தா இங்க பாருங்க உங்க பேத்தி தான் என்னுடைய இது சாப்பாடுலாம் திருடி சாப்பிட்டா அதனால நான் அவளை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட சண்டைக்கு போவேன். இப்ப அந்த தாத்தா சொல்றாங்க, ஆக்சுவலி நாங்க எல்லாருமே அகதிகள்மா, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் எதுவுமே கிடையாது, அதனால தான் என்னோட பேத்தி இந்த மாதிரி பண்ணிட்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா, எங்களுக்காக சொல்லிட்டு தனியா சயின்ஸ்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்களுடைய உடம்புல இருக்கும் இந்த சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை காமிக்க ஹீரோயின் அந்த சைனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதே மாதிரியே ஒரு சைன் நம்ம ஹீரோயினுடைய தோள்பட்டையில இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த தாத்தா சரி ஓகேமா நாங்க வரோம் நாளைக்கும் வருவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அங்கிருந்து போவேன். இன்னொரு உன்னோட பேத்தி அரண்மனைக்கு வந்தா அவளை சுட்டு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே அரண்மனையில சும்மா சுத்திட்டு இருக்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில இருக்கவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. என்னன்னா அகதிகள் எல்லாருமே நிறைய பேர் ஊருள்ள வந்துட்டாங்க, விட்டா வந்துட்டு நம்ம எல்லாருமே அவங்க அழிச்சிட்டு அகதிகள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வில்லேஜ் வந்துட்டு ஆண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அகதிகள்னா இப்ப அந்த தாத்தா
தாத்தாவும் அந்த குட்டி பொண்ணும் தான் அகதிகள். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை பொண்ணுக்கிட்ட எதுக்காக அகதிகள் எல்லாருமே உங்க எல்லாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஸோ அந்த ஸ்பை பொண்ணு கூட இருக்கவனும் சொல்றாங்க, ஆக்சுவலி அகதிகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற நாட்டை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி வந்துட்டு எங்க நாட்டிலே வந்துட்டு தங்கிடுவாங்க, எங்க எல்லாருமே தோக்கடிச்சிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயின் ஹோ அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அங்கிளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து விட்டான், அதை நீ ஹீரோ கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஓகே கண்டிப்பா நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு போவேன். இப்போ ஹீரோடைய தம்பி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அங்கிள் தனியா இருக்கக்குள்ள அந்த லெட்டரை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல இப்போ லவ்வர்ஸ் 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பை பொண்ணும் அந்த ஸ்பை பையனும் மீட் பண்ணிக்க, இந்த ஸ்பை பையன் வந்துட்டு ஸ்பை பொண்ணு கிட்ட தயவு செஞ்சு என் லவ்வை ஏத்துக்கோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த அகதிகள்ல இருந்து சில பேர் என்ன பண்றாங்க, அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு கரெக்டா அந்த ஸ்பை பொண்ணை வெட்ட வர நடுவில் தான் இவன் நின்றுட்டு இருக்கான். அந்த ஸ்பை பையன் என்ன பண்ணான், ப்ளீஸ் என்ன லவ் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய கையை பிடிக்க, அது அந்த அகதிகளுடைய கை போல இருக்கு, என்ன இது உன்னோட கை ரொம்ப ஹார்டா இருக்கேன்னு திரும்பி பார்த்தா இப்போ அந்த அகதிகள் எல்லாருமே அந்த ஸ்பை பொண்ணையும் ஸ்பை பையனையும் துரத்திட்டு இருக்க. ஹீரோயின் அந்த லெட்டரை கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுக்கலான்னு பார்க்க, அங்க வில்லேஜ் அந்த கிங் இருக்காரு, அந்த லாங்குவேஜ் கிங் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் அந்த லெட்டரை கொடுக்காமல என்ன பண்றாங்க, என்னது இது இந்த மாதிரி அகதிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி சைன் நம்மளுடைய ஷோல்டர்லயும் இருக்கே, ஒருவேளை நம்மளும் அகதிகளா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் வந்துட்டு அந்த அங்கிள் கொடுத்த நகை எல்லாத்தையுமே அவங்க கையில கால்லன்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு திருட வந்து நம்ம ஹீரோயினுடைய மொத்த நகையும் சுருட்டிட்டு போயிடான். நம்ம ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டே டே திருடா நில்றான் கத்திக்கிட்டே போவேன். அவன் ஒரு குகைக்குள்ள போவேன், அது ஒரு மர்மமான பிளேஸ் மாதிரி இருக்கு. ஹீரோயின் அந்த உள்ள எட்டி பார்த்தா அங்க நிறைய அகதிகள் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த அகதிகள்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த நாட்டுல நமக்கு இருக்கிறதுக்கு இடமே கிடையாது, சாப்பாடே கிடையாது, பேசாம இந்த நாட்டுடைய ராஜா அதாவது ஹீரோடைய அங்கிளை வந்துட்டு நம்ம கொலை பண்ணிடலாம், அப்படி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம இந்த நாட்டை எடுத்துக்கலாம்னு அவங்க பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. கேட்டுட்டு என்ன பண்றாங்க, அவங்களால மனசு தாங்கவே முடியல. இன்னொரு பக்கம் இந்த அகதிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஊருள்ள நுழைஞ்சு அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா அவளையும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பை பையன் இருக்கா இல்லையா அவனையும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அகதிகளுக்கும் ஒரு சிலர் பவர் இருக்கு, அவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருடைய கழுத்துக்கிட்டையும் ஒரு மாதிரி சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா மற்றவங்களுடைய பவர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. அதாவது இப்போ நம்ம நிஞ்சா கிங் இருக்கார் இல்லையா அவரோட பவர் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்களுடைய பவர்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி சிம்பிள் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிறதுனாலோ என்னமோ தெரியல, ஹீரோயினுக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்களுடைய பவரே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு அந்த லாங்குவேஜ் கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு ஒர்க் ஆகல அவரோட பவர், மேபி இதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அங்கிளையும் நம்ம ஹீரோவையும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, போலன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே ஒரு கழுதை தான் இருக்கு, அந்த கழுதை மேலே ஏறி உட்காந்துட்டு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கழுதை நான் உனக்கு 1 கிலோ பேப்பர் தரேன், தயவு செஞ்சு போவேன்னு சொல்லிட்டு அந்த கழுதை கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அங்குளும் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு பேசாமல் முட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஹீரோவுடைய தம்பி என்ன பண்ணா, 2 பேருமே பேசிக்கோங்க, 2 பேருமே ஏன் இந்த மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஹீரோ கொடுக்க சொல்லி லெட்டரை வந்துட்டு இவன் கொடுத்துருப்பான். ஸோ இப்போ 2 பேருமே வந்துட்டு அப்படியே திரும்பி ஒருத்தருக்கு பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த இடத்துல அந்த அகதிகள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அங்கிள் என்ன பண்ணாரு, சுற்றி போட்டுறாங்க. ஏன்னா அங்கிள் தானே ராஜா. ஸோ அங்கிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி இந்த நாட்டையே எடுத்துக்கிட்டு இந்த நாட்டில் ஃபுல்லாக அகதிகள் இருக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. இப்போ அங்கிளும் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அகதிகள் வந்துட்டு வில்லம்பெல்லாம் விட வர அங்கிள் நம்ம ராஜா அதுக்கப்புறம் அங்கிள் அப்புறம் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கிளை காப்பாற்ற வரேன்னு சொல்லிட்டு கழுது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் மட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா அகதிகள் எல்லாருமே உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும், வாங்கன்னு சொல்ல அதுக்குள்ள அகதிகள் எல்லாருமே சுத்து போட்டுறாங்க. எல்லாருமே வில்லம்ப வச்சு செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ அம்மா தாயி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஒரு வில்லு வந்து கரெக்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோயின் அந்த வில்ல பாத்துறாங்க. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் நடுவில் வந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலை ஹீரோயினோட கையில தான் அடிபட்டிருக்கு. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேரிங்கா கேட்க இப்போ எல்லாருமே சுத்து போட்டுடுறாங்க. ஸோ நம்ம அங்கிள் அதுக்கப்புறம் ஹீரோடைய தம்பின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்க. ஹீரோயினை நடுவில் உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாருமே செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. செம்ம ஃபைட் சீன் இது. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா இதை போயிட்டு பாருங்க. எபிசோட் நம்பர் 9 இது. எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ ஒரு ஆள் என்ன பண்றான், ஒரு அகதி மட்டும் என்ன பண்றா, ஹீரோயினை பிடிச்சிடறான். ஹீரோயினை பிடிச்சிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ இதை பாத்துறான், டேய் நில்றான்னு சொல்லிட்டு ஹீரோ போவ. ஹீரோ பின்னாடியே அங்குளுமே வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு அந்த அகதிகள் எல்லாருமே ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்குளும் நம்ம ஹீரோவும் டேய் அவளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த அகதிகள்லாம் வந்துட்டு இந்த நாட்டை எங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா இவளை கொலை பண்ணிடுவோம்னு சொல்ல பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அடா பாவி இதே என் உயிரை போனாலும் பரவாயில்ல உன்னை காப்பாற்றலான்னு வந்தா என்னையே நீ கொலை பண்ண சொல்றியான்னு சொல்ல அங்குளுமே இதை கேட்டுட்டு கம்னு இருக்காரு. டே அங்கிள் நீயாவது காப்பாத்துறா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்கிள் பக்கம் பார்க்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி அங்கிள் என்ன பண்றாரு, அந்த அகதிகளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு டைவர்ட் பண்ணி அங்கிள் வந்துட்டு அந்த
அகதிகள் பின்னாடி ஓடிட இப்ப ஹீரோ வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்லலைன்னா உன்னை கொண்டு இருப்பானுங்க, நான் சொன்னதுனால தான் உன்னை எதுவுமே பண்ணாம விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயினோட கைக்கு ஹீரோ கட்டு போட்டு விடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹோ அப்படியா சரி சரி ஓகே உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குன்னு நினைக்கிறேன், சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்படியே ஹீரோ கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா அங்கிளும் வந்துடுறாங்க. அந்த அகதிகள் எல்லாம் ஓடிட்டாங்க, வாங்க இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போகணும், இல்லைன்னா இந்த இடத்துல சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பலான்னு பாக்குறப்ப ஹீரோயினோட கையில தானே அடிபட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்றாரு, டக்குன்னு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிறாரு. அங்கிளுக்கு இது ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்னா அங்கிளுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. இப்ப இன்னொரு பக்கம் இந்த இவங்க இருக்காங்க இல்லையா அந்த ஹீரோடைய தம்பி, இவன் என்ன பண்றான், நிறைய வந்துட்டு அவன மாதிரி க்ளோன் எல்லாம் உருவாக்கி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்க. அவனுடைய பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கா. கரெக்டா அந்த ஸ்பை பொண்ணு அதுக்கப்புறமா ஹீரோடைய ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஏமா வரதுக்கு இவ்வளவு நேரமா, நீ என்ன வந்துட்டு போலீஸ்காரமா லாஸ்டா வர அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த அகதிகள் சில பேரை பிடிச்சிடுறாங்க. இப்போ உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு அங்கிளும் வந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஹீரோ இவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க ஜெயில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்பிட அங்கிளுமே அங்க வந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோடைய ஆட்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினையும் பிடிச்சி ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் டே நான் உங்களுடைய ராஜாவை காப்பாத்தினவடா என்ன விட்டுருங்கடான்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுமே ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இப்ப என்னமா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த, உனக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினா உங்க ராஜாவை காப்பாத்தினா அவன் அதுக்கு பதிலா என்ன வந்துட்டு உள்ள வச்சிட்டான்னு சொல்ல சோல்ஜர்ஸ் எல்லாம் பரவாயில்ல நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, இது உன்னுடைய வீடு மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயினை ராஜ மரியாதை கொடுத்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா, எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு இருக்க. அங்கிளுக்கு ஹீரோயின் அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சு ஹீரோ வந்து காட்டு கத்தில் கத்துறாரு, ஏண்டா உன்னை அவ காப்பாத்தினா உன்னை கொண்டு போய் அவளை கொண்டு போய் ஜெயில போட்டியடான்னு சொல்ல ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு அந்த அகதிகளை மட்டும் தான் ஜெயில போட சொல்லியிருப்பாங்க. ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோயினும் அங்க இருக்க நல்ல ஹீரோயினையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க போல இருக்கு. ஹீரோ உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்க அண்ணா அவளை விட்டுறலானா அவ பாவம்னா அப்படின்னு சொல்ல சரி சரி அவளை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்கிள் என்ன பண்றாரு, அவரே ஹீரோயினை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள சோல்ஜர்ஸ் கூட உட்காந்து சீட் ஆட விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி சீட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரமா இருந்து அங்கிள் பாக்குறாரு. பார்த்துட்டு ஜெயிலுக்குள்ள வந்துட்டு சோல்ஜர்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டு சீட்டிங்லாம் பண்ணி விளையாடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நம்ம ஹீரோயினை தூரமா இருந்து ரசிச்சு ஒரு ஸ்மைல் கொடுக்க ஹீரோயின் அங்கிளை பார்த்தோன்னே ஐ அங்கிள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குதிச்சு குதிச்சு என்ன பண்ணாங்க, சரி ஓகே சோல்ஜர்ஸ் நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே வெளியே மீட் பண்ணி விளையாடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டயுமே ஜாலியா ஃப்ரெண்ட்லியா சொல்லிட்டு வராங்க. பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்ப சுட்டி பொண்ணா நம்ம ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாத்தீங்கன்னா அங்கிள் என்ன சொல்றாரு ஹீரோ கிட்ட, ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவளை நம்மளுடைய ராஜ்யத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றாரு, அவளுடைய பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, ரொம்ப சுட்டித்தனமா நடந்துக்கிறான்னு சொல்ல அங்கிள் என்ன சொல்றாங்க, பேசாம அவளுக்கு ஒரு டீச்சர் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், அவ இங்கே இருந்துகிட்டுமேன்னு சொல்ல அங்கிள் சொல்றதுனால ஹீரோவும் வந்துட்டு சரின்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலி ஹீரோக்குமே இப்போ வர வர நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கோம், அதனால ஹீரோயினை வந்துட்டு நம்ம ராஜ்யத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட அங்கிள் என்ன பண்றாரு, சரி ஓகே என்னோட இடத்துல இருந்து நான் ஹீரோயினை வந்துட்டு உன்னோட இடத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ ஹீரோடைய இடத்துக்கு போறேன்னு சொல்ல என்ன மறுபடியும் ஜெயிலுக்கா அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல இந்த தடவை ஜெயிலுக்குலாம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே உண்மையாவா ஹீரோ எப்பயுமே என்ன ஜெயில தானே தூக்கி போடுவான் அப்படின்னு சொல்ல நீ போ உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ என்ன கூப்பிடு ஓகேவா, நான் சிட்டா பறந்து உங்ககிட்ட வந்துடுறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் போறேன்னு சொல்றாங்க. நைட் டைம்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இப்போ அவங்களே கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு வெளியே கொண்டாந்து தர. இப்போ அந்த தாத்தாவும் அங்க இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த தாத்தா கிட்ட அவங்களுடைய ஷோல்டர்ல இருக்க பாத்தீங்களா அந்த மார்க், அதை நம்ம ஹீரோயின் காமிச்சு தாத்தா இதே மாதிரி மார்க் எனக்கும் இருக்கு, அப்ப நானும் அகதியா பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமிக்க அந்த மார்க்கை பார்த்த உடனே தாத்தா ஐயோ ராணி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய முட்டிக்காலே விழுந்துடுறாங்க. என்னன்னா இந்த அகதிகளுக்கு எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் தான் ராணி போல இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு ஐயோ தாத்தா ராணி எல்லாம் ஒண்ணு கிடையாது என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு உள்ள போறாங்க. இது ரொம்ப பெரிய ட்விஸ்ட் இல்லையா. ஆக்சுவலி ஹீரோ அவனுடைய ஊருக்குள்ள அகதிகளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த அகதிகளுக்கு எல்லாருமே நம்ம ஹீரோயின் தான் ராணியா, ரொம்ப பெரிய ட்விஸ்ட் தான் வைக்கிறாங்க. ஹீரோயின் மகாராணியா நானே இங்க வேலைக்காரி மாதிரி இருக்க நௌரியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவேன். இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் பக்கமா வரக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்விசிபிள்ல இருந்து விசிபிளா மாறுறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய முறை பொண்ணு தான். உடனே நம்ம ஹீரோயின் என்ன தெரிகிறது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்க்க உடனே அந்த பொண்ணு ஏய் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியுறேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயின் தெரியுறியே அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பவர் என்னன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பவர்லாம் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரப்ப காணாம போயிடும். இப்போ உள்ளுக்குள்ள குளிச்சிட்டு இருக்கிறது ஹீரோடைய அங்கிள், அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சத்தத்தை கேட்டு வெளியே வர இப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறா. அதாவது நம்ம ஹீரோடைய முறை பொண்ணு ஹீரோயினை பார்த்து என்ன நான் குளிக்கதை எட்டி பாக்குறியான்னு கேட்டோன்னே ஹீரோயின் ஐயா நான் ஒன்னும் எட்டி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வந்து தள்ளி விடுறா பாருங்க. அவருடைய சட்டை வந்துட்டு கீழே விழுந்தது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஐயோ நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன அதான் பாக்கறதான் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து நம்ம ஹீரோடைய அங்கிளும் எடுத்து சட்டையை போட அங்கிருந்து நம்ம ஹீரோயின் ஓடிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோடைய அங்கிளும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் அனிமல் லாங்குவேஜ் கிங் இருக்கா இல்லையா, அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு
செஞ்சிட்டு இருக்கா ஒரு மெய்டு மாதிரி ஒரு பொண்ணு. அவ வந்து என்ன பண்றா, கொண்டையில வைக்கிற ஒரு ஊசியை காமிச்சு இது எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து கிஃப்ட் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் ஹீரோயின் இதை பாரு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேர் சொல்ல, ஆக்சுவலி இப்ப அங்கிளுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹீரோயினோட பேரே சொல்ல, அந்த அனிமல் லாங்குவேஜ் நான் தானே இங்க இருக்க, ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்ப பாரு புக் படிச்சிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோடைய தம்பி, இதே மாதிரியே நீ புக் படிச்சிட்டு இருந்தேன்னு வையா, நீ ரொமான்டிக் ஹீரோவே மாற முடியாது சரியா, இங்க பாரு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ரொமான்ஸ் பண்ணுன்றதை நான் உனக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவை செவுத்து ஓரமா வச்சு தள்ளி விட்டுட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இது ரொமான்ஸ் பண்ற மாதிரி இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு, நவுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தள்ளி விட்டுற. சரிசா பரவாயில்ல, இந்த ஒரு பொண்ணு கிட்ட எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புக்ல எல்லாம் எழுதி இருக்கு, இதை பார்த்து நீ கத்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய தம்பிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால ஹீரோ கூட எப்படியாவது ஹீரோயினை சேர்த்து வச்சிடணும்னு ஆசை. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க, ஒருவேளை ஹீரோ நம்மள இங்க கூப்பிட்டதே வந்துட்டு நம்மள பழி வாங்கிறதுக்காக இருக்குமோ, நம்மள போட்டு அவன் டார்ச்சர் பண்ணுவானோ, நிறைய வேலை எல்லாம் வாங்குவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே அரண்மனைக்குள்ள வராங்க. ஹீரோயினை கூட்டிட்டு வருது ஒரு காவலாளி தான். அந்த காவலாளி என்ன பண்ண, அப்படியே இந்த மெய்டுங்க எல்லாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு வர, இங்கதான் நான் தங்கணுமான்னு கேட்க, ஆமா ஆமா இங்க இந்த இடத்துல தான் தக்கணும், சோ இந்த இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு பில்லியன். சோ இந்த பில்லியன் பொண்ணு என்ன பண்றா, நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வரப்பா பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஹாய் ஹலோன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணு ரொம்ப வரப்பா உள்ள போ அப்படின்னு சொல்லி விட்டுற. இந்த பில்லியன் பொண்ணு உள்ள வர, ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன எல்லாருமே ஒரே ரூம்ல தான் தங்கிருக்கீங்களா, சரி எனக்கான ரூம் எங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ என்ன மகாராணியா உனக்குன்னு தனியா ரூம் கொடுக்க, போயிட்டு அங்க ஒரே ஒரு பெட் இருக்கு பாரு, அந்த பெட் மட்டும் தான் உண்ணுதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா ஹீரோயின் அங்கிளுடைய அதாவது அரண்மனையில எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோயின் அங்கிள் என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு, சாப்பாடுலாம் கொடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்திருப்பாரு. ஆனா ஹீரோவுடைய வீட்டுல இங்க அரண்மனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு பெட் மட்டும் தான் நமக்கு சொந்தமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா மெய்டுக்கான ஒரு ட்ரெஸ் இந்த பில்லியன் பொண்ணு கொடுக்க, ஹீரோயினும் அதை போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. என்ன நான் ஒரு மெய்டான்னு கேட்க, ஆமா நீ மெய்டு தான், அப்புறம் என்ன நீ மகாராணியா, சரி இந்தா இங்க வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க வேலைக்காரிங்க எல்லாரையுமே கூப்பிட்டு, ஹே எல்லாருமே வேலையை நிப்பாட்டுங்க, இந்த வாளியில இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நீ தான் போய் பிடிக்கணும்னு சொல்ல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் முடியாதுன்றாங்க. ஆனா அங்க இருக்க வேலைக்கார பொண்ணுங்களாம் பண்றியா இல்லையா அப்படின்னு முறைக்க, பாவம் நம்ம ஹீரோயின் உட்காந்து துணி துவைச்சிட்டு இருக்காங்க, தண்ணி எல்லாம் பிடிக்கிறாங்க. லாஸ்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முனு உட்காந்தா மறுபடியும் அந்த மில்லியன் பொண்ணு வந்து அங்க இருக்க ஒரு வாளி தண்ணி எடுத்து கீழே ஊத்தி விட்டுட்டு, சோ இந்த வாளியிலயும் மறுபடியும் தண்ணி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவன் ஏன் இந்த அளவுக்கு பண்றானா, ஏன்னா ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு வேலைக்காரியா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இது இந்த பில்லியன் பொண்ணுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பில்லியன் பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு, ஹீரோவே ரெக்கமெண்ட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு கோவம். அதனால நம்ம ஹீரோயினை போட்டு பழி வாங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புக்கை படிச்சுட்டு எப்படி ஒரு பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா காவலாளி கிட்ட வந்துட்டு எப்படி எல்லாம் ரொமான்ஸ் பண்ணான்றதை பத்தி பேசிட்டு இருக்க. இந்த காவலாளி, ஐயோ என்ன நம்ம ராஜா பைத்தியம் ஆயிட்டாரா, என்ன வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பெருக்கிட்டு இருக்க. இந்த பில்லியன் பொண்ணு என்ன பண்றா, சாப்பிட்டு குப்பையை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப செம்ம கோவமா வருது. ஆனா ஒண்ணுமே சொல்லவும் முடியல, ஏன்னா அங்கிள் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு இல்லையா, சோ நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோ வந்து என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இருந்தாலும் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள இங்க உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோயின் பாவம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. துணி எல்லாத்தையுமே காய போட்டுட்டு இருக்காங்க. பாவம் கீழெல்லாம் புரண்டு எந்திரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துல இருந்து எல்லாருமே மெய்டுங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா, ஏண்டி என்கிட்டயா வச்சுக்கிறீங்க, உங்களை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது ஜூஸ் புளியறம் பாருங்கடின்னு சொல்லிட்டு ஹீரோயின் துணி துவச்சு தண்ணி எடுத்து ஊத்தலான்னு போறப்ப பின்னாடி நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. இதை பார்க்காம நம்ம ஹீரோயின் தண்ணி எடுத்து ஹீரோடைய மூஞ்சிலை பொழிச்சு நடிக்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அடியாத்தி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடலான்னு பார்க்க ஹீரோயினோட கையை பிடிச்சு ஒழுங்கா வந்துட்டு என்ன வந்துட்டு காய வை அப்படின்னு சொல்ல, யோ நீ என்ன காய வைக்க துணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணு ஹீரோ வந்துட்டு வில்லம்பு விட பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் இதை பாத்துறாங்க. பார்த்துட்டு ஹீரோக்கு முன்னாடி போய் நிக்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ஹீரோயினை பின்னாடி வந்துட்டு காப்பாத்தி ஹீரோயின் என்ன பண்றாங்க, அங்க இருந்து கூட்டிட்டு போய் துணி காய வைக்கிற இடம்ன்றதுனால சோ அங்க நிறைய துணி காஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த துணிங்களுக்கு நடுவுல போயிட்டு எல்லா துணியும் சுருட்டிட்டே இருக்க. இந்த வில்லம்பு விட்டுற பொண்ணு அம்பு மாதிரி விட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் பயந்து போய், ஐயோ யாராவது இருக்கீங்களா, சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டு கத்த. கடைசியா காவலாளிகள் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மேல வில்லம்பு விட வந்த பொண்ணை வந்துட்டு அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு லைட்டா அடிபட்டிருக்கும். எல்லாருமே அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாதிரி கேட்க, ஹீரோ எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணை கொண்டு போய் ஜெயில போடுங்க. சோ ஹீரோயின் நீ வந்து எனக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹோ வரேனேன்னு சொல்ல. இப்ப இந்த பில்லியன் பொண்ணை பார்க்கணுமே செம்ம கடுப்பா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை பழிச்சு காமிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க, கதவு சாத்துறாங்க. அதுவும் பாருங்களேன் என்ன மாதிரி கதவு சாத்துறாங்க, காலை வச்செல்லாம் கதவு சாத்த. ஹீரோயின் ஒரு டாக்டர்ன்றதுனால பெருசா வந்துட்டு மத்தவங்களுடைய உடம்ப பாக்குறப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. சோ ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாதிரி சட்டையை கழட்டணுமான்னு கேட்க, ஹீரோயின் ஆமா கழட்டணும் அப்பதானே மருந்து போட முடியும்
முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வந்துட்டு சட்டையை கழட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மருந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவுடைய ஆர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். அந்த லைட்டா வில்லம்பு பட்டிருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோவுடைய ஆர்ம்ஸை தொட்டு பார்க்க பரவாயில்ல இவனோட ஆர்ம்ஸ் ரொம்ப மேன்லியா இருக்கே, இவன் கூட இந்த அளவுக்கு நல்லா இருப்பான்னு நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சுக்கிட்டே எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பழி வாங்கிறதுக்கு தானே இந்த அரண்மனைக்கு நீ என்ன கூப்பிட்டேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு உனக்கு தேங்க்ஸ் பண்றதுக்காக தான் இந்த அரண்மனைக்கே உன்னை கூப்பிட்டேன், உனக்காக ஒரு கிஃப்ட் கூட நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குஷியாயிருங்க. கிஃப்டா என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்க என்னுடைய ரூமையும் வந்து நீ கிளீன் பண்ணலாம், என்னுடைய ரூமுக்கு அசால்ட்டா யாருமே வர முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் என்ன இதெல்லாம் ஒரு கிஃப்டான்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பார்க்க ஹீரோயின் வலிக்கு வில பாக்குறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ பிடிச்சிடறாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல வரப்ப ஹீரோயினோட இடுப்புல அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கும் இல்லையா, அந்த மிஷின் நம்ம ஹீரோடைய உடம்புல பட்டுறது. அவ்வளவுதான் ஹீரோ அப்படியே மயங்கி போய் நம்ம ஹீரோயின் மேலே பொத்துன்னு விழுந்துறாங்க. நம்ம ஹீரோயின் அடைச்ச வாழ்நாள்ல முதல் தடவை ஒரு பையன் வந்து கிஸ் பண்ணலான்னு பாக்குறப்ப இந்த ஷாக் கொடுக்குற மிஷின் இடுப்புல இருந்து இந்த மாதிரி வேலையை கெடுத்து விட்டுருச்சேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம அங்கிளுக்கு ரொம்ப சோகமாவே இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அரண்மனையில இருந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு ஹீரோயினோட நினைப்பாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஹீரோயின் இருக்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுது. இது அந்த அனிமல் வந்துட்டு கிங் இருக்கார் இல்லையா, அவரு புரிஞ்சுக்கிட்டு பேசாம உங்களுக்கு பொண்ணுங்க மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, பேசாம நம்ம பிராத்தல் ஏரியாக்கு போலாமா, அங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்ல அங்கிளுக்கு கோவம் வந்துட்டு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பிராத்தல் ஏரியாக்கு வர மாதிரி பையன் மாதிரியா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அந்த அங்கிள் அங்கிருந்து போவேன். நான் என்னத்தை இப்ப தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்க லவ் பேர்ட்ஸை பார்த்து பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய மரப்பொண்ணு இருக்கா இல்லையா, இவ என்ன பண்றா ஹீரோயினை பாக்கிறதுக்காக இன்விசிபிளா வர நம்ம ஹீரோயின் முன்னாடி திடீர்னு இன்விசிபிள் இருந்து விசிபிளா மாற ஹீரோயின் உடனே கத்த பார்க்க இவ வாயை மூடிக்கிறா. உடனே இந்த பொண்ணு அன்னைக்கு நான் பாத்ரூம்ல எட்டி பார்த்தது வேற யாட்டி சொல்லிடாத சரியான்னு சொல்ல ஹீரோயின் சேச்சா நான்லாம் சொல்ல மாட்டேன், ஆமா நீ எதுக்கு வந்துட்டு ஹீரோவுடைய முறப்பொண்ணு தானே நீ, அப்புறம் எதுக்கு நீ ஹீரோவுடைய அங்கிளை எட்டி பார்த்த பொய் சொல்லாம சொல்லுன்னு சொல்ல அந்த பொண்ணு உண்மையை சொல்றா. ஆக்சுவல் விஷயம் என்னன்னா இவளுக்கு ஹீரோவை பிடிக்கல, பெருசா எதுவும் காரணம்லாம் இல்ல, ஏதோ பிடிக்கல, ஆனா அதுக்கு பதிலா இவளுக்கு ஹீரோவுடைய அங்கிளை தான் பிடிச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றா, ஓ இதுதான் விஷயமா, அதுக்காக தான் உன்னுடைய ஆள் குளிச்சிட்டு இருந்தான்றதுக்காக நீ பாத்ரூம்ல எக்கி பாத்தியா, ஏன் உனக்கு ஹீரோ பிடிக்காதுன்னு சொல்ல, ஏன் ஹீரோ அவ்வளவு கெட்டவனான்னு சொல்ல, சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹீரோ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆள் தெரியுமா, ஒரு பொண்ணை கூட இது வரைக்கும் ஏறு எடுத்து அவன் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்ப செம குஷி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்க, சரி ஓகே இதுக்கப்புறமா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, எனக்கு இங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சோ அதனால வந்துட்டு நீ நானும் ஃப்ரெண்டு, இதுக்கப்புறமா ஹீரோவுடைய அங்கிளை உனக்கு கரெக்ட் பண்ணி தரதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போவேன். நம்ம ஹீரோ வராரு, ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது. இப்போ நம்ம ஹீரோயினால அடக்கம் இல்ல, நம்ம ஹீரோ என்ன பைத்திய மாதிரி தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்கன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்ல ஒழுங்கா போய் வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த ஹீரோயின் நினைக்கிறாங்க என்ன இவன் இவ்வளவு ரூடா இருக்கான், இவ்வளவு ரூடா இருந்தா அப்புறம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்க முடியும், அப்புறம் என்ன பிளே பாய் மாதிரியா இருக்க முடியும், கொய்யால என்னையா நீ திட்டுற உன்னை வச்சுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போவேன். இப்ப ஹீரோடைய அந்த முறப்பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவளுக்கு புதுசா நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சிருக்காளே, இவ ரொம்ப குஷியா ஜாலியா பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா. இவளுடைய வேலைக்கார பொண்ணு வந்து இந்த மாதிரி ஹீரோவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலி ஹீரோடைய அரண்மனைக்கு ஹீரோயின் புதுசான்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்திருக்கா, ஹீரோ எப்ப பார் வந்துட்டு வேலை செய்யற வேலையாட்களை போய் பார்க்கவே மாட்டான், ஆனா இப்பெல்லாம் எப்ப பார் வந்துட்டு பொண்ணுங்க வேலை செய்யற அந்த மெய்டுங்க கிட்டே தான் ஹீரோ இருக்கானா, ஒருவேளை ஹீரோயினை பாக்கிறதுக்காக தான் ஹீரோ போறாங்களோ என்னமோ, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு என்னமோ சரியில்லை அந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய முறை பொண்ணு கிட்ட சொல்ல இந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கா இல்லையா, பிளஸ் ஃப்ரெண்டாவும் வேற ஆக்கிக்கிட்டா, இவளுக்கு நம்ம ஹீரோவுடைய அங்கிள் மேல தானே கண்ணு, இவ பெருசா எதுவும் நினைச்சுக்காம ஓ இப்படி போதா விஷயம், சரி ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்கிறதுக்காக மறுபடியும் இன்விசிபிளா இருந்து நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வர திடீர்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்ட ஹீரோயின் பயந்து போய் எந்திரிக்கிறாங்க. என்ன நீ எப்ப பாரு இன்விசிபிளா இருந்து விசிபிளா மாறிட்டு இருக்கன்னு சொல்ல எனக்கும் தெரியல, உன் முன்னாடி என்ன என்னோட பவர்ஸ் எல்லாம் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்ல ஹீரோயின் ஓ அப்படியா சொல்லு என்ன விஷயம் சொல்ல நான் இந்த மாதிரி வெளியே போறேன் நீ கூட வெளியே வரியான்னு சொல்ல ஹீரோயின் ஹோ வரனே எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது அரண்மனையில இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய முறை பொண்ணும் நம்ம ஹீரோயினும் வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தம்பி என்ன பண்ணா ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அப்ப நிறைய வந்துட்டு சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ணா ஒரு நிமிஷம் இங்கே ஏரியா எனக்கு பாத்ரூம் வருது நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பி என்ன பண்ணா ஒரு ஓரமா ஆத்தங்கர ஓரமா போவேன். அவன் என்ன பண்றான் பாத்ரூம் போவாம எங்கேயோ வந்துட்டு நின்னு யாரையோ எட்டி பார்த்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய முறை பண்ணதான். ஆக்சுவல் விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவுடைய தம்பிக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால ஹீரோ கூட சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்க கூட்டிட்டு வரேன். இந்த முறை பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அங்கிளை கரெக்ட் பண்றது ஈஸின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய தம்பியும் ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்துட்டு அண்ணா இங்க பாரு எவ்வளவு பெரிய குழி இருக்கு இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எட்டி பார்க்க திடீர்னு என்ன பண்ணா நம்ம ஹீரோடைய தம்பி ஒரு எத்து விட நம்ம ஹீரோ போயிட்டு அந்த குழிக்குள்ளே தோபகடின்னு விழுந்துறான். நம்ம ஹீரோ டே ஏன்டா என்ன தள்ளி விட்ட பெருசா ஏதாவது வந்துட்டு ஏணி கிணி போடுறா நான் மேல வரணும்டா அப்படின்னு சொல்ல ஐயோ அண்ணா இங்க ஏணி எல்லாம் எதுவும் இல்ல நீ இங்கே இரு நான் காவலாளிகளை போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை
ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவுடைய அந்த முறை பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணா நம்ம 2 பேரும் கண்ணாமூச்சி ஆடலாம், அதனால நீ என்ன பண்ணு பேசாம இந்த குழிக்குள்ள போய் மறைஞ்சுக்கோ, ஓகேவா, நான் போய் எங்கேயாவது மறைஞ்சிடுறேன்னு சொல்ல ஹீரோயின் லூஸ் தனமா என்ன பண்றாங்க, அந்த குழிக்குள்ள இறங்குறதுக்காக ஏணியை போடுறப்ப நம்ம ஹீரோ யார் இது ஏணி போட்டிருக்கிறது, ஒருவேளை தம்பியா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கீழ இருந்து ஏற நம்ம ஹீரோயின் மேல இருந்து இறங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன ஏதோ ஒரு பெரிய உருவம் இறங்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, ஹீரோயின் நானா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா நான் தானே ஃபர்ஸ்ட் இருந்திருக்கணும், நீ தானே இந்த குகைக்குள்ள ஃபர்ஸ்ட் இருக்க அப்படின்னு சொல்ல 2 பேருக்குமே சண்டை வந்துடுது. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணாரு, ஐயோ உன்னோட வாயை மூடவே முடியாதான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பொண்ணுங்களோட வாயை மூடணும், பொண்ணுங்க கோவப்படுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க அப்படியே செவுத்துல தள்ளி பேசினா பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்ல படிச்சிருப்பாங்க. ஹீரோயினை பிடிச்சி செவுத்துல தள்ள, செவுரு இல்ல அந்த குகைக்கு இருக்கிற ஒரு செவுத்துல தள்ள ஹீரோயின் டேய் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னா இப்படிதான்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப ஹீரோவா அப்படியே வந்துட்டு செவுத்தோரமா தள்ளி அப்படியே ரொமான்ஸா பாத்துட்டு இருக்க. மேல இருந்து இந்த ஹீரோவுடைய வந்துட்டு முறை பொண்ணு சொல்றா, அப்பாடி எப்படியோ இவங்க 2 பேருக்கும் செட் ஆனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏணி என்ன பண்றா, அவ எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட் ஆக செம்மையா குளிர் எடுக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அப்படியே வந்துட்டு அங்க இருக்க வக்கீல்லாம் வச்சு அப்படியே பெட் மாதிரி ரெடி பண்ணி தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஐயோ எனக்குமே தூக்கம் வருதே, குளிர்து வேற, சரி ஏதாவது வந்து கடிச்சு சாப்பிட்டுருமோ, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல தூங்க. நடுராத்திரி நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, ஹீரோயின் மேல கைய போட ஹீரோயினுக்கு முழிப்பு வந்தது. இப்ப ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு நீ எங்க இருந்து வந்திருக்க, என்ன பண்ற, நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனா 2-3 தடவை என்னோட உயிரை காப்பாத்தின, பிளஸ் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண. நம்ம ஹீரோயினும் ஆமா ஆமா எனக்கும் ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணலாம். நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறப்ப நம்ம ஹீரோவும் அப்படிதான் கிஸ் பண்ணு பக்கத்துல வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் பக்கத்துல போவ. அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி இந்த என்னமா பண்ற கேவலமா வாய வச்சுக்கிட்டு எந்திரிச்சு தொலை கொகை வந்துட்டு காலையில விடிஞ்சிருச்சு, விடிய காத்தால கனவா ஏதாவது அப்படின்னு சொல்ல இது நம்ம ஹீரோயினோட கனவு போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ சரி சரி வாவா வெளியே போகணும் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்ல அப்ப ஹீரோயின் திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கொகைக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நடந்து போற மாதிரி ஹீரோயினுக்கு சவுண்ட் கேட்க, யாராவது இருக்கீங்களா, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல கொகைக்கு வெளியே ஒரு பாட்டியும் ஒரு குட்டி பொண்ணும் போயிடுறாங்க. சோ அந்த பாட்டியை பார்த்துட்டு, பாட்டி என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் உங்களுக்கு சந்தையில ஹெல்ப் பண்ணனே, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க பாட்டி, காப்பாத்துங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ஏதாவது ஏணி இருந்தா போடுங்கன்னு சொல்ல. ஆனா அந்த பாட்டி என்ன பண்றாங்க, காப்பாத்தாம அங்க வந்து போயிட. ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாம் அகதிகள், அவங்க எல்லாருமே என்னுடைய நாட்டை எடுத்துக்க தான் பார்ப்பாங்க, என்ன காப்பாத்தலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓகேவா உன்னோட வாயை மூடு, நம்ம தான் இங்க இருந்து எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்ல. இப்ப ஹீரோயினும் ஐயோ அப்படின்னு யோசிக்க. இப்ப அந்த பாட்டி உண்மையாவே போயிருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேத்தி பாட்டி பாவம் அவங்களை நம்ம காப்பாத்தலாமேன்னு சொல்ல அந்த பாட்டியும் சரி ஓகே நம்மளோட பேத்தி ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் என்ன பண்ணாங்க, ஒரு ஏணி மாதிரி ரெடி பண்ணி அப்படியே கொகைக்குள்ள உள்ள விடுறாங்க. நம்ம ஹீரோவே இதை எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தியா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான் அந்த அகதிகள்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை ஏத்தி விடுறான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் மேலே ஏற ஹீரோயினோட கால்ல அடிபட்டிருக்கும் போல இருக்கு, லைட்டா சுளுக்கு எடுத்துக்கா. நம்ம ஹீரோ என்ன நடக்க முடியல, சரிவா நானே உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே வந்துட்டு உப்பு மூட்டை வச்சு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறாங்க. முன்னாடி அந்த பாட்டி தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டியோட இடத்துக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. பிகாஸ் என்ன ஹீரோ கிட்ட குதிரை இல்லை இல்லையா, ரொம்ப அவருடைய ராஜ்யத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்திருப்பாங்க. அதனால அந்த பாட்டி கூட போயிட்டு ஏதாவது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ உள்ள வந்து பார்த்தா அந்த அகதிகள் எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள தனியா அவங்களுக்குன்னே ஒரு இடம் மாதிரி ஒன்று உருவாக்கி அந்த இடத்துல நிறைய குடிசைகள்லாம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உள்ள போறான். உள்ள போயிட்டு இந்த அகதிகள் எல்லாருமே என்ன இந்த இடத்துல குடிசை போட்டிருக்காங்கன்னு போயிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் மட்டும் ஜாலியா உள்ள போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உள்ள போவாதா, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தோணுது, இவங்க எல்லாம் நம்மள எல்லாருமே வந்துட்டு வெட்டி சாப்பிட போறாங்கன்னு சொல்ல ஹீரோயின் இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தான், ஓகேவா ரொம்ப யோசிக்காத உள்ளவான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட அகதிகள் எல்லாருமே தனியான ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கான். இதுக்குள்ள அதாவது என்னோட இடத்துல இன்னொரு ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த குட்டி பாப்பா நம்ம ஹீரோயினா அக்கா வாங்கக்கான்னு கூப்பிட நம்ம ஹீரோ உள்ள போவாதா ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் இங்க இருக்கவங்க ஃபர்ஸ்ட் மனுஷனா மாதிரி ஓகேவா அதெல்லாம் யாரும் இங்க எதுவும் பண்ண மாட்டாங்க வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பிடிச்சி இழுத்துட்டு போவேன். அங்க ஒரு பேபிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் போல இருக்கு. அங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் கொடுக்க அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கும் அகதிகளா இருக்க பிடிக்கல. பட் ஆனா என்ன பண்றது, இருக்க வேற இடம் இல்லையேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி அவங்க வந்துட்டு திருடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த அகதிகளா இருந்தாலும் நம்ம ஹீரோ அரசர்ன்றது தெரிஞ்சே அவங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஊரெல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி நம்மள வந்துட்டு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அகதிகள் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனதும் ஸோ அந்த குட்டி பாப்பா அக்கா நான் அவங்கள மறுபடியும் எப்போ பார்ப்பேன், நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல ஹீரோயின் ஏமா நீ வெளியே வா அரண்மனைக்கு வந்தனா நீ என்னை பார்க்கலான்னு சொல்ல இல்ல அரண்மனையிலலாம் ரொம்ப கெட்டவங்க தான் இருப்பாங்கன்னு என்னோட பாட்டி சொன்னாங்கக்கான்னு சொல்ல இது ஹீரோக்கு கேட்டவனே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க,
நீ கண்டிப்பா என்ன பார்க்க வரலாமான்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த பாட்டியும் அந்த குட்டி பாப்பாவும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அப்படியே டாட்டா சொல்லி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னைக்கு அரண்மனையில இருந்து போனாங்களோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோடைய அங்கிள் அப்படியே வந்துட்டு தாடி வைக்காத தேவதாசாவே மாறிடுவாரு போல இருக்கு. எப்ப பாரு ஹீரோயினை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு கிளி பேசிட்டு இருக்காங்க. அந்த கிளியோடைய அனிமல் கிங் அவரை பார்த்து கூட நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரியே இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய தம்பி நீ ஹீரோயின் கூட அந்த குகையில இருந்தே உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கேட்க அவ கூட இருக்கிறப்ப என்னோட பவர்ஸ்லாம் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. பிளஸ் வந்துட்டு அவ எனக்கு ஷாக் கொடுத்த மாதிரி எனக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு அந்த பவர்ஸ்லாம் போறதுக்கான அந்த சக்தி தான் நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. அதை தான் ஹீரோ சொல்லியிருப்பான். இன்னொன்னு அந்த ஷாக் கொடுத்தது என்னன்னா ஹீரோயினுடைய அந்த இதுல இருக்கு தெரியுமா அந்த ஷாக் கொடுக்குற மெஷின் அதை நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் வாங்கியிருப்பான் இல்லையா அதை தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. நைட்டாவது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பத்தி மறக்கவே முடியல. அந்த அகதிகள் வந்துட்டு அந்த முகாம்ல இருந்தப்ப நம்ம ஹீரோயின் கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப அந்த அகதிகள் முகாம்ல இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினோட கீச்சைன் கீழே விட்டுருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு எங்க இருந்து வந்த நீ எப்படி எனக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இப்ப புரிஞ்சுக்கோங்க ஹீரோடைய மனசுல நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வந்து ஹீரோக்கு அரசரை இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த இவனை காவலாளியை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இவன் பக்கத்துல போனா நமக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு அவன் அரசரே நான் ஒண்ணும் வந்துட்டு உங்களுடைய வந்துட்டு இது அந்த புறத்துல இருக்க பெண்ணெல்லாம் கிடையாது தயவு செஞ்சு என்ன விட்டுருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியால் சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து வெளியே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துடுறான். ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு பனிப்பெண்ணுன்னு இருக்காங்க தெரியுமா அந்த பனிப்பெண் கூடவே வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த பில்லியன் பொண்ணு. ஸோ இவங்கெல்லாம் வந்து யாருன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அரசர் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோவுடைய கீப்புங்களா மாறுறவங்க தான் போல இருக்கு. அங்க நம்ம ஹீரோயின் பெட் சரியில்லைன்னு தூங்காம உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்து நீ என்னதான் பார்க்க வந்தியான்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன்னு ஹீரோயின் அப்படியா சரி சரி வாங்கி வந்து உட்காரன்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் கமுக்கமா உட்காந்துட்டு இருக்கா. எதுவுமே பேசாம இருக்கா. நம்ம ஹீரோயின் நாங்க பாரு உன் கண்ணத்துல ஒரு கொசு உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு கொசு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை தொட்டு தொட்டு பேச நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மனசுக்குள்ள வந்ததுனால மனசு பக்கு பக்குன்னு ஹீரோயின் ரொம்ப நேரம் ஹீரோ பேசாம இருக்கிறத பார்த்து சரி ஓகே நான் சொல்றதையாவது நீ சொல்றியான்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்ல எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கா அவளை பார்த்த உடனே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லு பாப்போன்னு சொல்ல ஹீரோ என்னாலாம் போய் சொல்ல முடியாது உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நான் உன்னை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அடப்பாவி என்ன விட்டா கொண்டுடுவோம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்குள்ள போவேன். நம்ம ஹீரோ என்ன பண்றது தட்டலான்னு பாக்குறாரு ஆனா தட்டாம நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் என்னடா இது நம்ம கோச்சிட்டு போவோம் இவன் சமாதானப்படுத்த வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவங்க ஹீரோ ஆல்ரெடி காணும். நம்ம ஹீரோயின் சமயம் கடுப்பாயிராங்க. டிராகன் எக்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு தூக்கம் வராததுக்கான காரணம் என்னன்னா பெட் சரியில்லாமலாம் கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெஷன் மனசுக்குள்ள வந்திருக்கு. ஹீரோயின் ஐயோ என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு அரசன் இல்ல பட் ஆனா நம்ம அந்த சிங்கரை தானே வந்துட்டு நம்ம கிரஷ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க. மறுநாள் நம்ம ஹீரோ ஹீரோயினை அவருடைய ரூமுக்கு வந்து கிளீன் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அங்க இருக்க மெய்ட் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட தொடப்பத்தை கொடுத்துட்டு போவ நம்ம ஹீரோயின் டே உன்னை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு எனக்கு இதுதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம் எல்லாம் அப்படியே வந்துட்டு ஜாலியா கிளீன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ என்ன பண்றாரு புக் படிக்கிறன்ற பேர்ல நம்ம ஹீரோயினை ஒளிஞ்சு வந்துட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு வேணும்னே நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய ட்ரெஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எம்மா என்ன ஒட்டடை அடிக்க சொல்லலமா இந்த வந்துட்டு பில்டிங் ஒட்டடை அடிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஒட்டடை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோயின் ஆஹா அப்படிதான் அதோ அங்க இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய டேபிள்ல உட்காந்துக்கிட்டு புக்கு படிச்சுக்கிட்டு ஹீரோடைய திராட்சையை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன்ற பேர்ல மொத்தமா ஒட்டரை அடிக்க ஹீரோயின் என்னப்பா வேலை முடிஞ்சுதா சரி ஓகே நான் போறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ வேணும் தான் அப்ப நீ எனக்கு இதை பண்ண வச்சியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்ல ஹீரோயின் எனக்கு தூக்கம் வருது நான் போறேன்னு சொல்ல தூக்கம் வருதா அதெல்லாம் போவாத இங்கே இரு எனக்கு வந்துட்டு இங்கு வந்துட்டு குழைச்சு கொடு எனக்கு நான் எழுதணும்னு சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயின் இங்கு குழைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோடைய ஷோல்டர் மேலே சாஞ்சி தூங்கிடுறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ என்ன பண்றாரு நம்ம ஹீரோயினுக்கு மீசை மூஞ்சில வரைஞ்சு கொடுக்குறாரு. வரைஞ்சு விட்டுட்டு அழகான ராட்சசி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன அரசரே அப்படின்னு சொல்ல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு டிராகன் எக்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா டிராகன் எக் மாதிரி எப்ப பாரு மூஞ்ச உம்முனே வச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபேஷியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்க அப்ப மீசை வரைஞ்சிருக்கிறத பார்த்து இந்த டிராகன் எக் பத்தியா எவ்வளவு திமிரு அவனுக்கு மீசை வரைஞ்சு விட்டுருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோடைய மரப்பொண்ணு வரா. ஹீரோயின் கோச்சுக்கிறாங்க நீ ஏன் என்ன அந்த கொகைக்குள்ள என்ன தனியா விட்டு போனேன் என்கிட்ட பேசாதன்னு சொல்ல இல்லம்மா உன்னை வந்துட்டு காப்பாத்துறதுக்கு தான் ஆளை கூட்டு வரதுக்காக போனேன் ஆனா அதுக்குள்ள என்னோட அம்மா அப்பா என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டேன் உனக்காக நான் வேணா வெளியே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டு போவேன். இன்னொரு பக்கம் அந்த ஸ்பை பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு அங்க லவ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே பார்த்து இது என்ன வந்துட்டு ஊரா இல்ல வேற ஏதாவது என்ன எல்லாரும் நின்று லவ் பண்ணிட்டு இருக்கீங்க பிரிஞ்சு போங்கன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு எப்பையில இருந்து பிரேக்கப் ஆனிச்சோ அந்த ஸ்பை பையன் கூட அப்பையில இருந்தே இவ எல்லார்கிட்டயுமே சிடு நடந்துட்டு இருக்கா. பேசாம அந்த ஸ்பை பொண்ணையும் அந்த ஸ்பை பையனையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோடைய முறை பொண்ணும் ட்ரை பண்றாங்க. அப்படியே அந்த ஸ்பை பொண்ணை கடத்தி கூட்டு வந்து ஏமா நீ பசங்க மாதிரியே இருக்க சோ இந்த ஃபேஷியல் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க ஆக்சுவலி அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி தானே வந்தாங்க. அப்ப அவங்களோட ஹேண்ட்பேக் வந்து
வந்தப்பவே அந்த ஃபேஷியல் கிட் எல்லாம் வந்திருக்கும் கூடவே. இது வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, ஆனா ஏன் பையன் மாதிரி நடந்துக்கிற, அதுவும் இல்லாம அந்த பையன் உன்னை எவ்வளவு லவ் பண்றான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அந்த முறை பொண்ணும் சொல்ல, இந்த பொண்ணும் நான் அழகாவா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாமா நீ அழகா தான் இருக்க, அதனால அந்த பையனை மிஸ் பண்ணிடாத சரியான்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பை பொண்ணு சொல்ல, இப்ப அந்த ஸ்பை பொண்ணு மூஞ்ச தொட்டு பார்த்துக்கிட்டு நான் உண்மையா அழகா தான் இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டே வர, அப்ப அந்த ஸ்பை பையன் நீ தான் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல சார் பரவாயில்ல நான் டீ குடிக்க வெளியே போறேன் என் கூட வரியா அப்படின்னு ஸ்பை பொண்ணு தயங்கிக்கிட்டே கேட்கிறா. சோ அதுக்கப்புறமா இந்த ஸ்பை பையனும் ஸ்பை பொண்ணும் டீ குடிக்கிறதுக்காக வெளியே போவ, அங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டையில வைக்கிற பின் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்க, இந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க, ஓ இவளுக்கு இது பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காசுலாம் கொடுத்து அந்த பின்னை வாங்கிட்டு வந்து அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்தா இதை வச்சுக்கோ, உன் மனசுல ஏதாவது நீ பிடிச்சது ஆசைப்பட்டனா இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நான் உனக்காக கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் கொடுக்க, அப்ப எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு பாப்பன்னு சொல்ல, ஸ்பை பையன் ஐயோ திடீர்னு கேட்டாலே எப்படி போய் சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்க. அப்படியே ஒரு காவலாளி வந்து இந்த ஸ்பை பொண்ணை இந்த மாதிரி அகதிகள்லாம் கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்க கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல, ஸ்பை பொண்ணு நான் இந்த மாதிரி சண்டை போட போறேன் நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அந்த பொண்ணுக்கும் லைட்டா அந்த ஸ்பை பையன் மேல ஆசை வந்துருச்சு போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய மர பொண்ணும் அங்கிளுடைய அரண்மனை கிராஸ் பண்ணி போறப்ப இந்த பொண்ணு சொல்ற, நான் வந்துட்டு ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயினை பார்த்து சரி ஓகே நீ போ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த ஹீரோடைய மர பொண்ணு என்ன பண்றா அங்கிளுடைய அரண்மனைக்குள்ள போவ, இன்னொரு பக்கம் இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்றா அகதிகள் அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் சம்மடி அடிச்சிட்டு இருக்கா எல்லாரையுமே போட்டு, ஹீரோயின் வந்துட்டு அங்கிளுடைய அரண்மனைக்கு பின்னாடி போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்பை பொண்ணு என்ன பண்ணா அந்த ஸ்பை பையனை பார்த்து என்ன அடி பலமான்னு கேட்க, அந்த பையன் வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான், ஐயோ எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்ல, சரி சரி ஓவரா சீன் படாத என் மேல சாஞ்சிக்கோ உனக்கு வலி எல்லாம் போயிடும் அந்த ஸ்பை பொண்ணு சொல்ல, ஹீரோயின் அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக போறாங்க. அந்த தாத்தாவும் ஒரு குட்டி பொண்ணு வராங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, ஆக்சுவலி தாத்தா இந்த மாதிரி வந்துட்டு என்ன ராணின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு என்ன பவர் இருக்கும் உங்களை மாதிரி எனக்கும் பவர் இருக்குமான்னு கேட்க, ஆக்சுவலி ராணி உங்களுக்கு இருக்கு பவர், அதாவது என்னன்னா மத்தவங்களுடைய பவர் எல்லாரையுமே உங்களால் அதாவது எல்லா பவரையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த எல்லா பவரையுமே சேர்த்து நீங்க ஒரு புது பவரை கூட உருவாக்கலாம்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு எந்த பவரும் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஹீரோவுடைய மரப்பொண்ணு என்ன பண்றா, எப்ப பாரு இந்த அங்கிள் குளிக்கிறப்பதான் பாப்பா போல இருக்கு, இந்த அங்கிள் குளிச்சிட்டு இருக்க இவன் ஒளிச்சு நின்று பார்த்துட்டு இருக்கா, இவளுக்கு எப்ப பாரு இதே வேலைதான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த தாத்தா எனக்கு இருக்கிற பவர் என்னன்னா அதாவது அந்த காயெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சரி பண்றதுன்னு சொல்ல, ஹீரோயின் நானும் பண்ணி பாக்குறேன்னு பாக்குறாங்க, ஆனா அவங்களால வந்துட்டு சரி பண்ண முடியல. தாத்தா என்ன சொல்றாங்க, ஆக்சுவலி உங்களுக்குன்னு ஒரு தனியான டீச்சர் மாதிரி ஒன்று பண்ணி நீங்க டீச் பண்ணீங்க, அதாவது உங்களுக்கு அவங்க யாராவது டீச் பண்ணாங்கன்னா உங்களுக்கான பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு மறைஞ்சிருந்தா இல்லையா இன்விசிபிளா மறைஞ்சதுதான் வந்துட்டு அங்கிளை பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு விசிபிள் ஆயிடுறா, அங்கிருந்து தெரிச்சு ஓடி வந்து வா ஓடிடலாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் ஓடலான்னு பாக்குறப்ப அதுக்குள்ள அங்கிள் வெளியே வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து எப்படி இருக்கா நல்லா இருக்கியா நீயும் என்ன மிஸ் பண்ணுவியா என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியான்னு சொல்லிட்டு அங்கிள் நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்க, இதெல்லாம் மரத்துக்கு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோடைய முறை பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அப்ப அங்கிள் என்ன பண்றாரு, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா நீயும் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிள் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு வர, அப்போ இதை அந்த முறை பொண்ணு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே அங்க வந்து ஓட, ஹீரோயின் கிஸ் பண்ண விடாம அங்கிளுடைய மூஞ்சிலே கையை வச்சு அடே நவுறான்னு சொல்ல, அந்த முறை பொண்ணு அங்க வந்து அழுதுகிட்டே போவ, ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேரு யாண்ட்ரா, சோ யாண்ட்ரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே போவ. இப்ப யாண்ட்ராவும் நம்ம ஹீரோயினும் காலையில போனவங்க இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ அவங்க என்ன சின்ன பிள்ளைங்களா வந்துருவாங்க விடுன்னு சொல்ல, ஹீரோயினும் யாண்ட்ராவும் காணோன்ற விஷயம் அங்கிளுக்கும் தெரிய வருது. எல்லாருமே ஆளாளுக்கு யாண்ட்ராவையும் ஹீரோயினையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கிளுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஹீரோ வந்துட்டு ராஜா ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால அங்கிள் வந்துட்டு நிறைய போட்டி நம்ம ஹீரோக்கு வச்சிருக்காரு, அதுல எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. லாஸ்டா இப்ப ஹீரோவுக்கும் அங்கிளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஓட்டிங் மாதிரி நடக்குது. எதுக்காக ஓட்டிங் நடக்குது அப்படின்னா, சோ யார் வந்துட்டு ராஜா பதவியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டிங் மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ அந்த ஓட்டிங்ல நம்ம ஹீரோ பக்கம் அதிகமான ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னா ஹீரோ வந்துட்டு போர் புரியணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ரூல்ஸ். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய முறப்பொண்ணு அந்த இடத்துல இல்லாதனால ஓட்டிங் கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு அதாவது ஹீரோடைய அந்த முறப்பொண்ணை பார்க்கறதுக்காக வந்தா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அங்க இருக்க வேலைக்கார பொண்ணு திட்டி விட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ராணி ஆக போறாங்க, அவங்களோட பேரை சொல்றேன், அவங்க எல்லாம் இங்க இல்ல கிளம்புன்னு சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சோ அப்படியே நம்ம ஹீரோயினை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இன்னும் நம்ம ஹீரோவை ஹக் பண்றாங்க. இது வேற யாரும் கிடையாது, அந்த பில்லியன் பொண்ணு தான். இந்த பொண்ணு வந்தோடனே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாரு, அது ஹீரோயின் நினைச்சிட்டு ஹீரோயினோட பேர் சொல்ல, இந்த பொண்ணு இல்ல நான் பில்லியன்னு சொல்ல ஹீரோ பிடிச்சி அந்த பொண்ணை தள்ளி விட்டுறேன். இந்த பொண்ணு விடாம நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு சோ இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களை அதாவது உங்களை பாக்கிறதுக்காக பாட்டி தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கோவம்
வந்துட்டு சோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து கிளம்புன்னு சொல்லி இந்த பில்லியன் பொண்ணு அழ ஆரம்பிச்சிடா. இந்த மாதிரி வந்துட்டு நான் அரண்மனையில இருக்க பணிப்பெண் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ராஜாங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு கீப்பா இருக்கிற பொண்ணு தானே சொல்லிட்டு வேணும்னே இந்த பொண்ணு என்ன பண்ண நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து தான் அவ பண்ண. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்து கோவத்துல ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பிடிச்ச அந்த பொண்ணை தள்ளி விட அந்த பொண்ணும் மன்னிச்சிடுங்க இளவரசே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ தான் வேணும்னு அந்த பொண்ணை வந்துட்டு ஹக் பண்ணான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பத்தி திட்டிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோடைய தம்பி அங்க வந்து என்ன எங்க அண்ணனை பத்தி ஏதோ திட்டிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு ஹீரோயின் ஆமா ராஜாவா இருந்தா சோ ஒய்ஃப் மட்டும் பார்த்தாதா, ஏன் ஒய்ஃப்க்கு பக்கத்துல வேற யாராவது கீப் எல்லாம் ஏதாவது வச்சுக்கணுமான்னு சொல்ல. ராஜாங்கள் எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆனா என்னுடைய அண்ணன் அந்த மாதிரி கிடையாது. என் அண்ணன் மாதிரி என்னுடைய அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் அண்ணன் அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிள் என்ன பண்றாரு, அவர் வச்சிருக்க ஒரு ஆமையை பார்த்து உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு ஆமைன்னு நினைச்சு அவர் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதான் நம்ம ஹீரோடைய முறை பொண்ணு காணுன்ற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்றாங்க. அந்த பொண்ணு அந்த காட்டுக்குள்ள இருந்தானே ஓடி போனா அந்த இடத்துல ஒன்னா சேர. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கையில இருக்க அந்த கீ செயினை பாத்துறாரு. அதாவது ஹீரோயின் பாத்துறாங்க. பாத்துட்டு இது என்னோட கீ செயின் நான் குடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. அங்கிளுடைய ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஹீரோயினும் அதை பத்தி மறந்துடுறாங்க. இப்ப ஆளுக்கு ஒரு திசையில போய் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரா என்ன பண்ணாங்க எல்லாருமே கிளம்ப. நம்ம ஹீரோயின் நான் ஹீரோடைய தம்பி கூட போறேன்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய தம்பி இல்லம்மா நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிட. இப்ப ஹீரோயின் கூட நம்ம அங்கிளும் இருக்காரு ஹீரோவும் இருக்காங்க. ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் கையில பிடிக்கலான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயினோட கை மேல இருக்கு. நம்ம அந்த திசையில போலாம் இந்த திசையில போலான்னு சொல்ல. ஆனா அங்கிளும் ஹீரோ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே இப்ப கையை விட்டுக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கா. அந்த ஹீரோடைய முறை பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இவங்களோட ரூம்ல உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சோ இவ ரூம்ல தான் இருக்காப்புல இருக்கு. ஆனா அந்த வேலைக்கார பொண்ணு போய் சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவனும் என்ன பண்ணா அவனை மாதிரி நிறைய க்ளோன் எல்லாம் உருவாக்கி தேடிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு பக்கமா தேடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அந்த ஸ்பை பொண்ணு ஸ்பை பையன் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பக்கமா வந்துட்டு அந்த திசையில வந்துட்டு அந்த ஹீரோடைய அந்த முறை பொண்ணை வந்து தேடிட்டு இருக்கா. ஆனா இந்த முறை பொண்ணு என்ன பண்றா, நல்லா இவளுடைய ரூம்ல வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப அங்கிளுடைய ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. சோ இவன் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டவன் இருக்கா இல்லையா, சோ அவன் கூட இன்னொரு ஆள் வந்திருப்பாங்க, ஒரு கிங். சோ அந்த கிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம ஹீரோவை திட்டிட்டே இருந்தான் தெரியுமா, அவன் தான் அந்த கிங். சோ இவங்க ரெண்டு பேர் போயிட்டே இருக்கலாம். அந்த கிங் முன்னாடி போயிடுறான். ஆனா இவன் மட்டும் ஏதோ ஒரு புதற்குள்ள சவுண்ட் வருதே, அந்த புதற்குள்ள பார்க்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட அந்த ஸ்பை பையன் இதுதான் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட அவனுடைய லவ்வையே ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல. ஏன்டா இத்தனை நாள் உன் கூட வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு க்ளோஸா இருந்தா, ஆனா தயவு ஆனா உடனே உன்னுடைய வந்துட்டு ஒரு இதை வச்சு நீ மறுபடியும் வந்துட்டு அதை கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த பொண்ணு கத்தி அவளோட பவரை வச்சு அவனை தள்ளி விடலான்னு பார்க்க. ஆனா அந்த பவரையும் தாண்டி வந்துட்டு இந்த ஸ்பை பொண்ணை வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அவன் கையில இருக்க அவன் அந்த பொண்ணுக்காக வாங்கின அந்த பின்னையும் குத்தி விட்டுட்டு இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப அழகான பொண்ணு, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்ல. இந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தவங்க லவ் பண்றாங்கன்னா விடுவாங்களா, இந்த பொண்ணு இந்த பொண்ணு என்ன கிஸ் பண்ணிடா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே காதல் ஜோடிகளா ஆக. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அகதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவங்களுடைய ஆளுங்களையே வந்து என்ன பண்றாங்க அடிச்சு ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து லைனா படுக்க வச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துலதான் இப்ப அந்த ரெட் கலர் கோட்டு போட்டவன் மாட்டிக்கிட்டான். என்னன்னா அவன் வந்துட்டு அந்த புதற்குள்ள போய் பார்த்தான் தெரியுமா, அங்க இருந்தது அந்த அகதிகள் தான் போல இருக்கு. அவங்க எல்லாருமே அந்த ரெட் கலர் கோடு போட்டவனை வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மயக்க போட. இது பின்னாடி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிங் இருந்தார் இல்லையா, அந்த அங்கிளுடைய கிங் கூட இருக்க ஒரு கிங், இவர் வந்துட்டு பாத்துறாரு. பார்த்துட்டு பின்னாடி இருந்த ஒரு அகதியை வந்துட்டு மயக்கமடைய செஞ்சு அந்த அகதியுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. எங்கதான் இவங்க போறாங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கிள் இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்கிள் நம்ம ஹீரோ திட்ட ஹீரோனுக்கு கோவம் வந்துட்டு சோ அங்கிள் என்ன சொல்றாரு, உன்னுடைய முறை பொண்ணு தானே, நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, நீ தான் அவளை பாத்துக்கணும்னு சொல்ற. ஹீரோ இல்ல எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல, அவளுக்குமே என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கோவமாயி அங்கிளை திட்டுறாங்க. அவ காணாம போனதுக்கான காரணமே நீங்க தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கிள் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கிஸ் பண்ண போறப்ப தானே இந்த பொண்ணு காட்டுக்குள்ள இருந்து ஓடி போனா, அதனால ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இப்பதான் அந்த வேலைக்கார பொண்ணையும் வந்துட்டு சொல்றா, மறுநாள் நல்லா விடிஞ்சிட்டு இப்பதான் சொல்றா, இந்த மாதிரி நேத்து கூட ஹீரோயின் உங்களை தேடி வந்தாங்க தெரியுமா, நான் உங்களை நீங்க இல்லன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு செமையா கோவம் வந்துட்டு, ஏண்டி இந்த மாதிரி பண்ண, அவ ரொம்ப பாவம் தெரியுமா, அவளுக்கு ஏண்டி இந்த மாதிரி பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லி திட்ட. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா சேர்றாங்க. மறுநாள் காலைல ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் வந்துட்டு தேடி கூட இவ்வளவும் கிடைக்கவே இல்லை. அதனால எல்லாருமே நம்ம அரண்மனைக்கு போலாம்னு சொல்ல. இப்பதான் அங்கிளுடைய ரெண்டு ஆளுங்க இல்லாதது அங்கிள் கவனிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேர் வந்துருவாங்க, நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அரண்மனைக்கு வராங்க. பிகாஸ் என்ன வந்து பாத்தீங்கன்னா அரண்மனையில எல்லாருமே ஒரு நாள் மீட்டிங் போனோம், அதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு அதான் அந்த முறை பொண்ணு வர எல்லாருமே இந்த முறை பொண்ணு பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கா. ஒரு சோல்ஜர் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த முறை பொண்ணு கிடைச்சிட்டான்னு சொல்ல, உண்மையா என் ஃப்ரெண்டு
கிடைச்சாலா என் ஃப்ரெண்டு கிடைச்சாலா அந்த சோல்ஜரை போட்டு உங்களுக்கு ஆமா கிடைச்சிட்டா ஆக்சுவலி நீங்க ரொம்ப சோகமா இருப்பீங்க தான் ஹீரோ தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு அண்ட் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்க அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட கீச்சன் இருந்தது இல்லையா அதே மாதிரி ஆனா அது வந்துட்டு அதை மண்ணுல செஞ்சு நம்ம ஹீரோ கொடுத்து விட்டுருக்காங்க ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா சமாதானம் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த மீட்டிங்ல காமிக்கிறாங்க இப்ப அந்த முறை பொண்ணு வந்துட்டதுனால மறுபடியும் ஓட்டிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்கு அதான் வந்துட்டு லாஸ்டா இவளுடைய ஓட்டு தான் இப்ப இவ யாருக்கு ஓட்டு பண்றாங்களோ அதாவது நம்ம ஹீரோக்கு இப்ப 6 ஓட்டு இருக்கு அங்கிளுக்கு 6 ஓட்டு இருக்கு இப்ப லாஸ்டா இந்த பொண்ணு யாருக்கு ஓட் பண்றாங்களோ சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோக்கு ஓட் பண்ணானா டைரக்டா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு போகணும் இன்னொரு பக்கம் அங்கிளுக்கு ஓட் பண்ணாருன்னா அங்கிள் டைரக்டா ராஜா ஆயிடுவாரு ஆனா இந்த பொண்ணு என்ன பண்றா யோசிச்சு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட் பண்ணிடுறா ஆனா இவ லவ் பண்றது அங்கிள் தானே ஆனா இவ ஹீரோக்கு ஓட் பண்ணி விட்டுறா இப்ப வந்துட்டு ஹீரோடைய ஆளுங்களும் அங்கிளுடைய ஆளுங்களும் வந்துட்டு சண்டை போட்டுக்கணும் இன்னொரு பக்கம் அந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டா நம்ம அங்கிளுடைய ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த அகதிகள் எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க அந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டவங்க கூட இன்னும் நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க அங்கிள் வந்துட்டு இன்னும் 2 நாள்ல நம்மளுடைய போர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இப்ப அந்த அகதிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கட்டி கூட்டிட்டு வந்த அகதிகளுக்கு ஏதோ ஒரு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மருந்தை வந்துட்டு அந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டவன் குடிச்சோடனே ஒரு மாதிரி வந்துட்டு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படியே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அப்படியே கடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க இதை எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அகதிகள் கூடவே இருக்கிற அந்த கிங்கும் வந்துட்டு பாத்துறாரு அங்கிளுடைய கிங் இன்னொரு பக்கம் அங்கிளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது காட்டுக்குள்ள போனவங்களை காணுமேன்னு சொல்லிட்டு ஸ்பை பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த கிங்கையும் அந்த ரெட் கலர் கோட்டு போட்டவனையும் போய் சீக்கிரமா ஆளை வச்சு தேடுன்னு சொல்ல இந்த ஸ்பை பொண்ணும் என்ன பண்றா அவ கூட நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள தேடி பாக்குறா ஆனா அவங்க எல்லாருமே காணும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு அந்த அகதிகள் எல்லாம் கூட்டு வந்தாங்க தெரியுமா ஒரு அகதி சோ அவன் என்ன பண்றான் ஒரு ஆள் கிட்ட போறான் இவனை நல்லா பாத்துக்கோங்க இவன் யாருன்னா இவன் வந்துட்டு நம்ம ஹீரோடைய இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு கிங் ஓகேங்களா சோ இந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் இந்த அகதிகளை வந்துட்டு கடத்தி கூட்டிட்டு வந்து இந்த அகதிகளுக்கு ஒரு விதமான வந்துட்டு மருந்து கொடுத்து இவங்களுடைய சுயநிலைவே இல்லாத மாதிரி ஆக்கி இவங்களை வந்துட்டு ஹீரோவுடைய ஆட்களுக்கு எதிராக ஹீரோவுடைய இடத்த பிடிக்க ட்ரை பண்ணா ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா இவன் வந்துட்டு டைரக்டா போய் நம்ம ஹீரோவுடைய இடத்துல சண்டை போடாம இந்த அகதிகளுக்கு மருந்தை கொடுத்து இவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி மிருகம் மாதிரி மாத்தி அந்த அகதிகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பணையமா வச்சு பண்ணிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே அந்த அதாவது நம்ம அங்கிளுடைய கிங் இருக்காலே அவன் வந்துட்டு கேட்டுறான் கேட்டுட்டு அவன் கூட வந்தனா அந்த ரெட் கலர் கோட்டு பண்ணவன் எழுப்ப அவனும் செமையா அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு வந்துட்டு காட்டுக்குள்ள அந்த 2 பேருமே காணும் அந்த கிங்கையும் காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப இந்த கிங்கை தான் காமிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த கிங் என்ன பண்றான் சோ அந்த கிங் வந்துட்டு இன்னொரு ஒரு கிங் இருக்காலே அதை நம்ம ஹீரோடைய இடத்த பிடிக்கிறவன் அவன் என்ன பண்றான் இவங்க எல்லாருமே ஹீரோடைய இடத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மருந்து கொடுத்து கூட்டிட்டு போவ இதுக்கு மேலேயும் நம்ம கம்முன்னு இருக்க கூடாதுன்னு இந்த கிங் என்ன பண்றாரு அந்த அகதிகள் எல்லாருமே சாவடிச்சிட்டு இருக்க ஆனா அந்த மெயினான கிங் என்ன பண்றாரு சோ நம்ம அங்கிளோட கூட இருந்தா அந்த கிங்கையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வயிற்றுல குத்தி அந்த இதுக்குள்ள அதாவது அந்த பாலைவனத்துக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து இவங்க கிளம்பிடுறாங்க ஏன்னா எப்படியா இருந்தாலும் பாலைவனத்துல இருந்து உயிரோட இவங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட மீதி பேர் எல்லாரையுமே மருந்து கொடுத்து அவங்களுடைய ஆளுங்களா மாத்தி கூட்டிட்டு போக இப்ப நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் என்ன பண்ணாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோ வராங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்க ஹீரோயின் காலைல யார் கூட ஃபிளட் பண்ணிட்டு இருந்தாங்கப்பான்னு சொல்ல ஹீரோ ஒண்ணுமே புரியல அப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்றாங்க ஆக்சுவலி வந்துட்டு அவளை வந்துட்டு பாட்டி தான் அனுப்பி விட்டாங்க உண்மையா சொல்ல போனா அப்படின்னா எனக்குன்னு பிடிச்ச பொண்ணுன்னா வந்துட்டு நீ தான் ஆக்சுவலி எனக்கு தான் உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே என்ன பண்ணாங்க அவங்க கையில வச்சிருந்த சோ வந்துட்டு இது இருக்கு இல்லைங்களா மக்காச்சோளத்தை என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோடைய வாய்க்குள்ள திணிச்சுட்டு போட அங்கிட்டு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவேன் இப்ப ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோடைய அந்த முறை பொண்ணு வரா இவ வந்த உடனே ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறா இந்த மாதிரி நான் அந்த ரூம்ல தான் இருந்தேன் ஆனா அந்த பொண்ணு தான் அந்த மாதிரி பண்ணிட்டா சாரின்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்றாங்க இப்ப இவங்க சொல்ல ஹீரோயின் கேக்குறாங்க நீ யாருக்கு ஓட் போட்டேன்னு கேட்க நான் ஹீரோக்கு தான் ஓட் போட்டேன்னு சொன்னோடனே ஹீரோயின் நீ ஏன் ஹீரோக்கு ஓட் போட்ட நீ அங்கிளுக்கு ஓட் போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி வந்துட்டு நான் அங்கிள் லவ் பண்றேன் பட் ஆனா வந்துட்டு நான் அவருக்கு ஓட் போட்டேன் அப்படின்னா டைரக்டா அவர் வந்துட்டு ராஜா பதவிக்கு வந்துருவாங்க சண்டை போட்டு யாராவது ராஜா பதவிக்கு வரணும் அவங்க தானே உண்மையா மக்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் அதை ஒத்துக்கிறாங்க ஹீரோயின் இப்ப அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு பிராத்தல் ஏரியா கூட்டு போவேன் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிராத்தல் ஏரியாக்கெல்லாம் வரக்கூடாது பொண்ணுங்களான்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்ல வாவான்னு சொல்லிட்டு அங்க போய் நல்லா வந்துட்டு மூக்கு போட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே 2 பேருமே போதையில பேசிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அங்கிள் என்ன எப்படி லவ் பண்ணுவாருன்னு தெரியல ஏன்னா நான் அங்கிளுக்கு ஓட் பண்ணல ஹீரோக்கு தானே ஓட் பண்ணேன் அவரோட மனசுல நான் எப்படிதான் இடம் பிடிக்க போறனோ தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டே நீ ஒன்னும் கவலைப்படாத நீ கேர்ள் ஃப்ரெண்டை தாண்டியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா அதாவது இந்த ஊர் மக்களுக்காக நீ யோசிச்சு வந்துட்டு ஹீரோ ஓட் பண்ணிருக்க உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையா கிடைப்பான் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஹீரோயின் போதையிலே அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் அங்கிளுடைய அந்த கிங் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு சாகல. அவன் என்ன பண்ண, அந்த கத்தி குத்தியும் வாங்கிக்கிட்டு அங்கிருந்து நம்ம அங்கிள் கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக போறான். ஏன்னா வந்துட்டு அந்த அகதிகள் எல்லாருமே நல்லவங்க தான், அந்த அகதிகள் எல்லாரையுமே மருந்து கொடுத்து அவங்கள கெட்டவங்க ஆக்குறது வேற ஒரு கிங் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றதுக்காக போவேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு அடிப்பட்ட ரேபிட்ட பாக்குறாங்க. அந்த ரேபிட்ட பார்த்தோன்னே ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேபிட்ட கையில வச்சிட்டு இருக்கோம்ல, ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, அந்த தாத்தா சொன்னது சரியா இருக்குமோ, ஒருவேளை நம்மளுடைய பவர் நமக்கே தெரியாம இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரேபிட்ட ஹீல் பண்ண ட்ரை பண்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட பவர் வந்துருச்சு. ஹீரோயின் அந்த ரேபிட்ட சரி பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செம குஷி ஆயிடுது. இன்னொரு பக்கம் போருக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுடைய தம்பி போருக்காக வந்து பாத்தீங்கன்னா சண்டை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ தெரியாதனமா நடுவுல வந்துறான். இதுல நம்ம ஹீரோக்கு கணத்துல லைட்டா அடியும் வரப்பட்டது, ஒரு கீரல் வரப்பட்டது. ஆனா நம்ம ஹீரோ அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்கான். டே அண்ணா கடத்துல அடிபட்டுருச்சு, எங்கடா போற அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் கோவத்துல இருக்காங்க இல்லையா, ஏன்னா அந்த பில்லியன் பொண்ணை நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சான்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு போறப்ப நம்ம ஹீரோயின் ஐயோ என்ன உன் கண்ணத்துல காயம் இருக்கு, சரி இரு நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துறேன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீயே வந்துட்டு கொஞ்சம் சக் பண்ணி அந்த இதை ரத்தத்தெல்லாம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி முத்தம் கொடுத்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோ பக்கத்துல வர, ஹீரோ டக்குன்னு அப்படியே வந்துட்டு அவனோட முகத்தை திருப்பிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறான். இந்த மாதிரி ஆக்சுவலி அந்த பில்லியன் பண்ண நான் ஒன்றும் கட்டி பிடிக்கல, ஓகேவா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ மாட்டுக்கு என் மேலே கோவமா இருக்காத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓட, மறுநாள் காலைல போருக்கு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். எப்படின்னு பாருங்களேன், ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ வில்லம்பு விட நம்ம ஹீரோயின் கையை காமிக்கிற இடத்தெல்லாம் வில்லம்பு விட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு போல இருக்கு. ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு என்னது இது, இந்த மாதிரி லவ் பண்ணா வந்துட்டு லவ்வர் சொல்ற இடத்துலலாம் வந்துட்டு அம்பு போகுமா, பரவாயில்லையே அண்ணன் வேற லெவலில் எக்ஸ்போர்ட் ஆயிட்டாரேன்னு பார்க்க, இது மட்டும் இல்லாமல் தரபார் அடிக்கிறப்ப நம்ம ஹீரோயின் கீழே படுத்துக்கிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண சொல்ல, நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தரபார் பண்றப்ப ஹீரோயினை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ போருக்கான யுக்திகள்லாம் படிச்சுட்டு இருக்கா. அப்பவும் நம்ம ஹீரோயினை அப்பப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ காதல் அப்பப்போ வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அங்கிள் என்ன பண்ணாரு, அவர் கையில் இருக்க பெண்டன்ட்டை பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ராஜாங்க கிட்ட தான் அந்த பெண்டன்ட் இருக்கும், இப்போ அங்கிள் கையில் இருக்கு. ஏன்னா அங்கிள் தானே இப்போதைக்கு டெம்பரரியான வந்துட்டு ராஜா, அதனால அங்கிள் வந்துட்டு அந்த இதை பெண்டன்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ ஜெயிச்சுடுவா, நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் கிங் இருக்கார்ல அவர் கேட்க, நம்ம அங்கிள் என்ன சொல்றாரு, அவன் நான் தூக்கி வளர்த்த பையன், அவன் ஜெயிச்சா எனக்கு தான் சந்தோஷம் சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோவை லவ் பண்ற அந்த குஷியிலே இருக்கா. லாஸ்டா அப்படி நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. 2-3 நாள் கழிச்சு அந்த போருக்கான டைமும் வருது. அங்கிளுடைய ஆளுங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போருக்கு கிளம்புறாங்க, ஹீரோவுடைய ஆட்களும் போருக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலி இந்த போர்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு ஒரே ஊர்ல இருக்கவங்க தான் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல யாருக்கும் ரத்தமே வந்துடக்கூடாது. இதுதான் அந்த போருக்கான பெரிய ஒரு இது, அதாவது ஒரு ரூல்ஸே ஒன்று. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்துட்டு டச் பண்ணி அடிச்சிட்டாங்கனாலே அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் ஓ அப்போ நான் டாக்டர் ஆச்சே, எனக்கு எந்த வேலையும் கிடையாதா, சரி நானும் அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய டீம்ல நம்ம ஹீரோயின் லூஸ் தனமா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நானே யாருக்கும் போருக்கு போக மாட்டேன், நீங்க ஏமா நடுவுலன்னு சொல்ல, ஆக்சுவலி அது போர் மாதிரியே இல்லை, கொஞ்சம் காமெடியா தான் போர்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆளுங்க அப்படியே வந்துட்டு அங்கிளுடைய ஆளுங்களும் ஹீரோடைய ஆளுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா டச் பண்ணிட்டு, அதாவது எப்படின்னா தொட்டு நம்மள ஓட்டப்பந்தயம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே ஆளுங்க தானே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவை வந்துட்டு உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஆனால் போர்னு அப்படின்னு பார்த்தா ரத்தம்லாம் வரும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்களுடைய ஆளுங்களுக்கே சேதாரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதனால வந்து பார்த்தீங்கன்னா போருக்கான ரூல்ஸ்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. பக்கம் இந்த மாதிரி தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோவுடைய இடத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் கிங் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான், அந்த அகதிகள் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி காட்டு மிராண்டித்தனமா, அதாவது ஹீரோவுடைய ஆட்கள் மாதிரியே வந்துட்டு சோல்ஜர்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள அனுப்ப, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி ஹீரோவுடைய போர்ல என்னன்னா யாருக்கும் ரத்தம் வரக்கூடாதுன்னு தானே, ஆனா அவனுங்கெல்லாம் உள்ள வந்து நம்ம ஹீரோவுடைய ஆளுங்களையும் அங்கிளுடைய ஆளுங்களையும் செம்மையா பிடிச்சி எல்லாரையுமே அடிச்சுக்கிட்டு எல்லாரையுமே சாவடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், அங்கிளுடைய ஆளுங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ஹீரோ என்ன பண்றான், அங்கிள் கிட்ட சண்டை போறதுக்காக வந்துட்டு இருக்க. அங்கிளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்றாரு, என்னுடைய ஆட்கள்லாம் கிடையாது அவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் அங்கிளும் சண்டை போட ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுடைய ஆட்களும் மற்ற ஆளுங்களும் என்ன பண்றாங்க, உண்மையாவே இப்ப போர் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம லாஸ்டா நம்ம ஹீரோ அங்கிளுடைய கழுத்திலே கத்தியை வச்சிடறான், அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம ஹீரோ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துடைய அரசர் ஆயிட்டான். இப்ப அங்கிளே நம்ம ஹீரோக்கு அந்த பெண்டன்ட்டை கொடுக்க, இப்ப ஹீரோ போயிட்டு எல்லார்கிட்டயும் அந்த பெண்டன்ட்டை காமிக்க, இப்ப ஹீரோ கிட்ட மொத்த பவருமே வந்துருச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்து, அதாவது புதுசான அரசர் இல்லையா, எல்லாருமே பார்த்து நம்ம ஹீரோவை வணங்குறப்ப ஹீரோயினுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைச்சு நிக்கல. பெண்டன்ட் கீழே விழுது, நம்ம ஹீரோவுடைய அதாவது நெஞ்சுக்குள்ள வந்துட்டு ஒரு அம்பு ஒண்ணு பாயுது. என்னடான்னு பார்த்தா அந்த ரெட் கலர்ல கோட்டு போட்டவன் இருக்கான் தெரியுமா, அவன் தான்
தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணது. ஆக்சுவலி அவன் நம்ம ஹீரோவுடைய ஆள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த மருந்து கொடுத்ததுனால அவன் வந்துட்டு ஒரு மாதிரி அனிமல் மாதிரி வந்துட்டு ஆகி நம்ம ஹீரோவையே அட்டாக் பண்ணிட்டான். அப்ப ஹீரோ கீழே விழுந்தோடனே எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. அங்கிள் என்ன பண்ணாரு, சாமர்த்தியமா அந்த பெண்டன்ட்டை எடுத்துக்கிட்டு மத்த எல்லா சோல்ஜர்ஸ் கிட்டயும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை செய்யுங்க, மத்தவங்க வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அந்நியர்கள் உள்ள வந்துட்டாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் அடிங்கன்னு சொல்ல இப்ப எல்லா சோல்ஜர், அதாவது நல்ல சோல்ஜருக்கும் அதுக்கப்புறமா அந்த அகதிகளா வந்துட்டு இப்ப அனிமல்ஸா மாறினாங்க இல்லையா, அவங்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவுடைய காயத்தை பாக்குறாங்க, அது வந்துட்டு இதயத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கிறதுனால சோ இதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு நான் இவரை பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல பில்லியன் பொண்ணு நம்ம ஹீரோக்கு கட்டு போட வர ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல நீ போ. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, தனியால நம்ம ஹீரோவை அவங்களுடைய பவரை வச்சு ஹீரோவை ஹீல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட மொத்த பவரையும் கொடுத்து ஹீரோவை ஹீல் பண்ண இப்ப ஹீரோக்கு டவுட் வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இப்ப அந்த அகதிகளுடைய தலைவின்னு தெரிஞ்சிச்சு. இதை கேட்ட உடனே இப்ப பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு சம பெரிய ஷாக்கு. என் கூடவே இருந்து நீ எனக்கு வந்துட்டு துரோகத்தை பண்ணிருக்க, நீ தான் அந்த அகதிகளுடைய தலைவியா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல இதுவே எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும், தயவு செஞ்சு என்ன போன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ நம்ம ஹீரோனோட பாவமான மூஞ்செல்லாம் வச்சுட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடுறாங்க. இதை பார்த்த ஹீரோடைய தம்பி ஹீரோ கிட்ட ஓடி வர, பில்லியன் பொண்ணு ஓடி வர நம்ம ஹீரோ கிட்ட. இப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட தம்பி கிட்ட ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த அகதிகளுடைய ராணி அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோடைய தம்பி அவ ராணியா இருந்தா என்னன்னா அவ இங்க இருக்கிறப்ப யாருக்காவது ஏதாவது தீங்கு பண்ணிருக்காளா, எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்கா, அவ எல்லாரையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் ஒரு ஃப்ரெண்டா அப்படி தானே நான் பாத்திருக்கா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அதுவும் இல்லாம அவ உங்களை உண்மையா லவ் பண்றானா அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே இப்ப புரிய வருது நம்ம ஹீரோயினால இதற்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லையா, அகதிகள் எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது உண்மை கிடையாது, நமக்கு தெரியும். ஹீரோயினை போவாதன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பி சொல்லி இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. அங்கிருந்து நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே போறாங்க. நான் ராணியா இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போவ. இதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை அழிக்கணும்னு நினைக்கிறான் தெரியுமா ஒரு கிங், அவன் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை போயிட்டு என்ன பண்ணிடுறான், மயக்க போட வச்சிடறான். மயக்க போட வச்சு அந்த அனிமல் மாதிரி வந்துட்டு மாறுவாங்க தெரியுமா, அந்த மருந்தை ஹீரோயினுக்குமே கொடுத்துறான். அதை குடிச்சோடனே நம்ம ஹீரோயின் ஒரு மொத்த அனிமலாவே மாறிட்டாங்க. ஏன்னா அவனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ராணி, அந்த அகதிகளுடைய ராணின்னு தெரிய வருது. இப்ப அகதிகள் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே இப்ப ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இப்ப என்ன கான்செப்ட்னா ஹீரோயினுக்கு இப்ப அந்த மருந்து குடிச்சதுனால அவங்களுடைய பவர் அதிகமானுச்சுன்னா அந்த அகதிகளுடைய பவர்ஸும் அதிகமாகும். இதனால அந்த அகதிகள் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட, அவங்க எல்லாருக்குமே பவர்ஸ் அதிகமாகி எல்லாரையுமே போட்டு செம்மையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அந்த ஸ்பை பொண்ணு ஸ்பை பையன் சொல்லிட்டு எல்லாரையுமே போட்டு அந்த அகதிகள் வந்துட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்க. ஸோ அனிமல் கிங்குக்குமே அடிபட்டுருது. ஹீரோ அதுக்கப்புறமா ஹீரோடைய அங்கிள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த நேரத்தில் தான் கரெக்டா அங்கிளுடைய அந்த ஆள் கத்தி கூத்து வாங்கினவன் வந்துடுறான். வந்து உண்மையை சொல்லிடுறான், அகதிகள் எல்லாருமே உண்மை நல்லவங்க தான், இது எல்லாமே பண்றது நமக்கு எதிராக இருக்கிற ஒரு கிங் தான், அவன் தான் மருந்து கொடுத்து எல்லாருமே இந்த மாதிரி மாத்தி வச்சிட்டான் அப்படின்னு சொல்ல இப்ப அகதிகள் எல்லாருமே நல்லவங்கன்றதை ஹீரோவும் அங்கிளும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்குள்ள ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மொத்த பவருமே வந்துட்டு ஏறிடுச்சு. என்னன்னா அந்த அனிமல் மாதிரியே மாறுற மொத்த பவருமே ஏறிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓடி வர இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, கீழே விழுந்து எந்திரிக்கிறப்போ ஒரு டெரரா எந்திரிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பார்க்கறதுக்கு அவ்வளவு டெரரா இல்ல. ஹீரோ இப்ப பாக்குறான் என்னன்னா ஹீரோயின் இப்ப உயிரோட இருந்தாங்க அப்படின்னா அந்த அகதிகளுடைய பவர்ஸும் உயிரோட தான் இருக்கும். ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அகதிகள் கிட்ட இருக்க அந்த அனிமல் பவர்ஸ்லாம் கம்மியாகுன்றது ஹீரோக்கு தெரியுது. இப்ப ஹீரோயின் முக்கியமா இல்ல நம்ம நாட்டுல இருக்க அந்த சோல்ஜர்ஸ் மக்கள் முக்கியமான்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணான்னு பக்கத்துல வரப்ப ஹீரோ அவனுடைய வாளை வச்சு ஹீரோயினுடைய இதயத்துக்கு பக்கத்துலேயே குத்திட நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டிக்கு வர ஹீரோயின் நான் ஒன்றும் கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்துட்டு பதிலுக்கு நம்ம ஹீரோயின் லவ் யூன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல கூப்பிட்டு லவ் யூ டூ அப்படின்னு சொல்ல இதோட அப்படியே நம்ம ஹீரோ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்க அங்க சீன் கட் பண்ணி அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோ தான் இப்போ அந்த இடத்துடைய ராஜா ஆயிருக்கான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த அகதிகள்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கான அனிமல் பவர்ஸ்லாம் இன்னுமே இருக்கு. ஏன்னா அதுக்கான மாத்து மருந்து இன்னும் தெரியல. அவங்க எல்லாருமே ஜெயிலில் அடைச்சிட்டான். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயினுமே சாகல. ஹீரோயினை கொண்டு போய் ஒரு ரொம்ப பாதுகாப்பான இருக்கிற ஒரு ஜெயிலில் நம்ம ஹீரோ அடைச்சி வச்சிருக்கான். இதோட இந்த சீசன் முடியுது. ஏன்னா இது ஒப்புக்கு சப்பும் இல்லாம இந்த சீசன் முடிஞ்சிச்சு தானே பாக்குறீங்க. இதோட 2வது சீசன் இருக்கு, அதை கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.